எல்லாம் மேக்கப்பில் உட்காந்துருப்பான். அவர் சொல்கிற நான் வாசிக்கிறேன். ரெண்டாவது கல்யாணம் ஆகி ராத்திரி வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க? 12 o'clock ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் மறுநாள் எனக்கு ஒசூரில் மீட்டிங் நேரத்து. சரி, யாரும் வாசிக்கல வரையப்பாங்க. கல்யாணம் ஆகி மறுநாள் அவர் சொல்லுவாங்க, அவங்க அப்பா சொல்லுவார், ஓகே மாஸ்டர் கூப்பிட்டு போங்க மாஸ்டர். என்ன சொல்ல வரேன், அதுக்கே கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ಆಂಡವರಿಗಾಗಿ ವಾಳ ನಾವು ತೀರ್ಮಾನಿತು ದೇವರಿಗಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. ಆಂಡವರಿಗಾಗಿ ವಾಳ ತೀರ್ಮಾನಿತು ಬಿಟ್ಟಾಲ್, ದೇವರಿಗಾಗಿ ಬಾಳ್ಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಅವರಿಗಾಗಿ ವಾಳணும், ಅವರಿಗಾಗಿಯೇ ಬಾಳ್ಬೇಕು. ನೋಡಿ, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. எனக்கு ஒன்று ரொம்ப இங்கே பிடிச்சிச்சுன்னு சொல்ல, யூனிஃபார்ம்ல இருக்காங்க சில பேர். ಈ ಕೆಲವರು ಯೂನಿಫಾರ್ಮ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, எனக்கு இல்லையே யோசிச்சு ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஏதோ லோகோ எல்லாம் போட்டுருக்குது, ಲೋಗೋ ಎಲ್ಲ ಹಾಕಿದೆ, புல் ஓவர் போட்டு இருக்காங்க, ಫುಲ್ ಓವರ್ ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. தெரிஞ்சிருந்த பாஸ்டருக்கு சொல்லுவேன், ನನಗೆ ಗೊತ್ತಿದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಹೇಳ್ತಿದ್ದೆ. Armor Warriors of Christ, Ephesians 6:11. நம்ம ஏதோ இப்போ வாரியர் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ನಾವೇನೋ ಈಗ ವಾರಿಯರ್ ಇಲ್ಲದೆ ಹಾಗೆ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. இப்படி பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ಈಗ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ನೋಡುವುದರಲ್ಲಿ ನನಗೆ ಸಂತೋಷ. சாட்டர்டே சிப்பெல்லாம் கொஞ்சம் நான் வெளியே போகிறது குறைவு தான். ಶನಿವಾರದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಹೊರಗಡೆ ಹೋಗೋದು ಕಡಿಮೆನೆ. ಆದರೂ ಕೂಡ இன்னைக்கு வரணும், இந்த இடத்துல வரணும். நான் இந்த பக்கம் 100 முறை போயிருக்கிறேன், பட் இந்த சர்ச் நடக்குது எனக்கு தெரியாது. ಇಲ್ಲಿ ನಾನು 100 ಬಾರಿ ಹೋಗಿದ್ದೇನೆ, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆ ಇದೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எங்க சபை மக்கள் எல்லாம் இங்க சுத்தி இருக்கிறாங்க. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಸಭೆ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಸುತ್ತಮುತ್ತಲೇ ಇರೋದು. பின்னாடி கூட ஒரு ஹிந்தி குடும்பம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ಹಿಂದೆ ಕೂಡ ಒಂದು ಹಿಂದಿ ಕುಟುಂಬದವರು ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಬ್ರದರ್ ಅವಿನಾಶ್ ಉடைய குடும்பம் வந்திருக்காங்க. ಬ್ರದರ್ ಅವಿನಾಶ್ ಅವರ ಕುಟುಂಬದವರು ಬಂದಿದ್ದಾರೆ. இங்க கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க வீடு. ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ದೂರದಲ್ಲೇ ಅವ್ರ ಮನೆ ಇದೆ. ಪ್ರಿಯಮಾನವರೇ, ಪ್ರಿಯರಾದವರೇ, இன்னைக்கு நான் ஜெபத்தை குறித்து உங்களோடு கூட பேசணும். ಇವತ್ತು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. ಸಂಗೀತ 65 2ನೇ ವಚನத்தை ವಾಸಿಕೆ ಕೇಳ್ಪೋம். ಕೀರ್ತನೆಗಳು 65 2ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದುವುದಕ್ಕೆ ಕೇಳೋಣ. ವಾಸಿಕೆ ಕೇಳುವವನೇ ನರಕನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವರು. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். ஆமென். பிரியாணி சாப்பிட்ட மாதிரி வாசிக்கிறேன். ಬಿರಿಯಾನಿ ತಿಂದಿರ ಹಾಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. மதியானம் சாப்பிட்டுட்டாரா? ಮಧ್ಯಾಹ್ನ ತಿಂದಿದ್ದಾರೆ. ஏதாவது உபவாசம் எடுத்துட்டாரா இவரு? ஜெபத்தை கேட்கிறவரே, ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವವನೇ, ಆಮೆನ್. ಮಾಂಸமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார். ನರೆಲ್ಲರೂ ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವರು. ನಾವೆಲ್ಲ ಮಾಂಸமானவர்கள் ஜெபத்தை கேட்கிற இடத்திற்கு வருகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಮಾಂಸವಾದವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವವರ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ಆತನು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3 காரியம் நடக்கிறது. 3 ಕಾರ್ಯ ನಡೀತಾ ಇದೆ. ஜெபிக்கும் நிறைய நடக்குது. ஆனா இன்னைக்கு 3 ரொம்ப முக்கியமா சொல்றேன். நீங்க படிச்சவங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம், படிக்காதவங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಾರ್ಯ ನಡೀತಾ ಇದೆ, ಆದ್ರೆ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತೇನೆ, ಓದಿರೋರು ನೋಟ್ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಳ್ಬಹುದು. What is prayer? ஜெபம் என்றால் என்ன? ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂದರೆ ಏನು? Shield to the soul, ಆತ್ಮಾவுக்கு ಕೇಡகம். ಅದು ಆತ್ಮಗೆ ಒಂದು ಖೇಡ್ಯವಾಗಿದೆ. Scourge to the devil, ಪಿಸಾಸುக்கு ಜಾಟ. ಅದು ಸೈತಾನನಿಗೆ ಒಂದು ಚಾಟಿಯಾಗಿದೆ. Sacrifice to God, ಆಂಡವருக்கு ಬಲಿ. ಅದು ದೇವರಿಗೆ ಒಂದು ಯಜ್ಞವಾಗಿದೆ. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கூட குசுமாங்க கூட கேட்கணும். ಇಲ್ಲಿರುವಂತ ಪುಟ್ಟಾಣಿಗಳು ಸಹ ಕೇಳಬೇಕು. குசுமாங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, குசுமாங்களும் கேட்கணும். ಕುಸುಮಾಗಳೆಲ್ಲ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕುಸುಮಾಗಳು ಸಹ ಕೇಳಬೇಕು. Shield to the soul, prayer shield to the soul. ஜெபம் ஆத்மாவுக்கு கேடகம். ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮಗೆ ಒಂದು ಗುರಾಣಿಯಾಗಿದೆ. பிரியமானவர்களே, ஜெபம் ಪ್ರಿಯರಾದವರೇ, ಪ್ರಾರ್ಥನೆ
சாத்தானுக்கு அது சாட்ட, ಸೈತಾನನಿಗೆ ಅದು ಚಾಟಿ, ஜெபம் ಪ್ರಾರ್ಥನೆ தேவனுக்கு அது பலி. ದೇವರಿಗೆ ಅದು ಯಜ್ಞವಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, இந்த ஆத்துமாவுக்கு கேடகமாக இருக்கிறதான இந்த ஜெபம் ಆತ್ಮಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿರುವಂತ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ நம்மை பாதுகாக்கிறது. ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ, ಭದ್ರಪಡಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த ஜெபம் ಈ ಪ್ರಾರ್ಥನೆ சாத்தானுக்கு சாட்ட ಸೈತಾನನಿಗೆ ಅದು ಚಾಟಿ என்ன பண்ணும்? ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? சாத்தானுடைய வல்லமை அழிக்கும். ಸೈತಾನನ ಶಕ್ತಿಗಳನ್ನ ಅಳಿದು இந்த ಹಾಕುತ್ತದೆ. ஜெபம் ಈ ಪ್ರಾರ್ಥನೆ தேவனுக்கு பலி. ದೇವರಿಗೆ ಅದು ಯಜ್ಞವೇದಿಯಾಗಿದೆ. It pleases God. ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்கிறது. ಅದು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದೆ. ஹalleluya. ಹalleluya. ஆத்துமாவுக்கு என்ன? ಆತ್ಮಗೆ ಏನಾಗಿದೆ? பிரியாணியா இருக்கிறது. ಬಿರಿಯಾನಿ ಆಗಿದೆ. எனக்கு குரானி வந்து பிரியாணி மாதிரி. ஆத்மா நீங்க இருங்க, இப்ப கேட்கலாம். இந்த யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறவங்களாம் கேட்கலாம். ஆத்மாவுக்கு என்ன? நீங்க சொன்ன பிறகு தான் அவங்க வராங்க. நீங்க சும்மா இருங்க. ரெண்டாவது சாத்தானுக்கு என்ன? இப்போ உங்களை சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. 0 மார்க் தான் போடுவேன் நான். 0 மார்க் போடுவேன். முதல்ல இருந்து இப்போ இல்லைன்னா திருப்பியும் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிடுறோம் பார்த்துக்கோங்க. நான் வந்ததுலேருந்து என்ன 3 பாட்டை என்னமோ பாட்டினா அந்த 4 பாட்டை இப்போ திருப்பி பாடி நீங்கள் கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க. இவங்க சொல்லட்டும். ஆத்மாவுக்கு என்ன? அதான் கவனிக்கணும். இங்கிலீஷ் ஷீல்டு, தமிழில் கேடகம், கன்னடத்தில் என்ன? குரானி. நமக்கு வெறும் குரானி தான் ஞாபகத்தில் வரும். ಬಿರಿಯಾನಿನೇ ನೆನಪಿಗೆ ಬರೋದು. நேற்று கூட எங்கே என்ன சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு வெஜிடேரியனே போதும். ನಾನು ಏನ್ ತಿಂತೀರಾ ಅಂತ ಕೇಳಿದಾಗ ವೆಜಿಟೇರಿಯನ್ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் வெறும் பிரியாணியே ஓடும் பெங்களூர். ಡಿಸೆಂಬರ್, ಜನವರಿ, ಫೆಬ್ರವರಿ, ಮೇ ವರೆಗೂ ಬರೀ ಬಿರಿಯಾನಿನೇ ಓಡ್ತಾ ಇರುತ್ತೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ. எங்கேயாச்சும் ஒரு கல்யாணம் நடந்துட்டே இருக்கும். ಎಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು ಮದುವೆ ನಡೀತಾನೆ ಇರುತ್ತೆ. ಗಮನಿಸಿ. ஜெபம் ஆத்மாவுக்கு என்ன? ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮಗೆ ಏನಾಗಿದೆ? ஷீல். ಬಿರಿಯಾನಿ. தமிழ்ல சொல்லுங்க கேடகம், கன்னடாவுல சொல்லுங்க குரானி. யாருக்காச்சும் கன்னடக்காரர் சொல்லணும்னா கன்னடால சொல்லணும், தமிழ்காரர் சொல்லணும்னா அங்க போயிட்டு ஷீல்டு அப்படின்னா அவங்க எந்த ஷீல்டு நினைச்சுவாங்க? கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிக்கிற ஷீல்டுன்னு நினைச்சுவாங்க. அதல்ல, பிரியமானவர்களே, கேடகம். ಪ್ರಿಯವಾದವರೇ, ಅದು ನಮಗೆ ಗುರಾಣಿಯಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. சத்துரு நமக்கு விரோதமா வரும்போது அந்த கேடகத்தை எடுத்தால் அவனை தடுத்து நிறுத்த முடியும். ಶತ್ರು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದಾಗ ಗುರಾಣಿನ ತೆಗೆದ್ರೆ ನಾವು சத்துரு ತಡೆದು நமக்கு விரோதமாய் வரும்போது அந்த கேடகத்தை எடுக்கும்போது, பிரியமானவர்களே, சோதனைகள் வரும்போது அந்த கேடகத்தை எடுக்கும்போது அதை தடுத்து நிறுத்த முடியும். ಶತ್ರು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದಾಗ ಗುರಾಣಿಯನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡಾಗ ಅದನ್ನ ನಾವು ತಡೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. பாருங்க, ನೋಡಿರಿ, ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும். ದೇವರೊಂದಿಗೆ ನಾವು ಐಕ್ಯ ಪಡಬೇಕು. ஊழியக்காரரோடு ஒருமனப்பட வேண்டும். ಸೇವಕರೊಂದಿಗೆ ನಾವು ಒಂದು ಮನ ಪಡಬೇಕು. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋಣ. குடும்பத்தோடு உறவில் இருக்க வேண்டும். ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ಸಂಬಂಧದಲ್ಲಿರಬೇಕು. 3 சொன்னேன். 3 ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆண்டவரோடு என்ன பண்ணணும்? ದೇವರೊಂದಿಗೆ ಏನ್ ஐக்கியப்பட ಮಾಡಬೇಕು? வேண்டும். ಐಕ್ಯವಾಗಿರಬೇಕು. ஊழியக்காரரோடு என்ன பண்ணணும்? ಸೇವಕರೊಂದಿಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? கபாப் சேர்ந்து சாப்பிடணும். ಕಬಾಬ್ ಸೇರಿ ತಿನ್ಬೇಕಾ? கவனிச்சுட்டே இருக்கணும். நான் திடீர்னு இப்படி கேட்பேன். ಗಮನಿಸ್ತಾನೆ ಇರ್ಬೇಕು. ದಿಢೀರಂತ ಪಾಸ್ಟರ್ நீங்க ಕೇಳ್ತಾರೆ. பதில் சொல்லணும். பாஸ்டர் கேட்க மாட்டோம், உங்க எல்லாரையும் கேட்பேன். ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕೇಳ್ತಾರೆ. இன்னைக்கு क्वेश्चन வெறும் இந்த பக்கம் தான். Q&A செஷன் இந்த பக்கம் தான். ಇಲ್ಲಿ ಇವತ್ತು ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲಿ ಈ ಕಡೆ ಮಾತ್ರವೇ. கேட்கவே மாட்டேன். ಈ ಕಡೆ ಕೇಳೋದೇ ಇಲ್ಲ. அதனால நீங்க தூங்கிடாதீங்க. ಅದರಿಂದ ನೀವು ನಿದ್ರೆ ಮಾಡ್ಬಿಡ್ಬೇಡಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೇಲೆ ಹೇಳಿ. தூங்கிடாதீங்கன்னா ஆமென் சொல்றீங்க. ஓகே, சரி. அப்போ ஆத்மாவுக்கு என்ன? ಆತ್ಮಗೆ ಏನು? கேடகம். ಗುರಾಣಿ. ஆமென். பிரியமானவர்களே, சாத்தானுக்கு என்ன? ಸಾತಾನನಿಗೆ. ஆண்டவருக்கு என்ன? பலி. ஆமென். ಆಮೆನ್. அப்போ இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் போது ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಾವು நாம் ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பாதுகாக்கப்படுவோம். ನಾವು இந்த ಭದ್ರಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஜெபத்தை ஜெபிக்கும் போது ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದಾಗ சாத்தானை அழிப்போம். ಸೈತಾನನನ್ನು ನಾವು ಅಲಿಸಿ அவனுடைய ಹಾಕ್ತೇವೆ. வல்லமை அழிப்போம். ಆತನ ಶಕ್ತಿಯನ್ನು ನಾಶ அவன் ಮಾಡ್ತೇವೆ. கிரியைகள் அழிக்கப்படும். ಆತನ ಕ್ರಿಯೆಗಳು அது எவ்வளவு பெரிய ನಶಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. மந்திர வல்லமையானாலும் அழிக்கப்படும். ಅದು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಮಂತ್ರ ಶಕ್ತಿ எவ்வளவு பெரிய ಆಗಿದ್ರೂ சக்தியானாலும் அழிக்கப்படும். ಅದು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಶಕ್ತಿ ಆಗಿದ್ರೂ ಹರಿದು ಹೋಗುತ್ತದೆ. ஜெபம் அது ஒரு பலியை போல. ಪ್ರಾರ್ಥನೆ ಅದೊಂದು ಯಜ್ಞ ತರ. பாருங்க, நம்ம வந்து போனை ஆஃப் பண்ணாம, கண்ணை திறக்காம, ஒரு கதவை திறக்காம நம்ம வந்து ஆழ்ந்த சிந்தையோடு ஜெபிக்க முடியாது. ನಾವು ಫೋನ್ ಆಫ್ ಮಾಡದೆ ಕಣ್ ತೆರೆಯದೆ ನಾವು ಒಂದು ಆಳವಾದ ಚಿಂತನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. இந்த நாட்கள்ல வந்து ஜெபத்துக்கு நிறைய தடை வருது. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ತುಂಬಾ ತಡೆಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. இன்னைக்கு ஒரு காரியம் இங்கே நீங்க
நீங்க பெற்றுக்கொண்டு போக வேண்டும். ಇವತ್ತೊಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಇಲ್ಲಿ ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡು சில பேர் ಹೋಗಬೇಕು. குடும்ப ஜெபம் நல்லா ஜெபிப்பாங்க, ಕೆಲವರು ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ ಚೆನ್ನಾಗಿ சபை ಮಾಡ್ತಾರೆ, ஜெபத்துல நல்லா இருப்பாங்க. ಸಭೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾರೆ, தனியா ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ಆದ್ರೆ ಒಂಟಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. இந்த இடத்துல ஒருத்தர் கூட அப்படி இருக்க ಈ கூடாது. ಜಾಗದಲ್ಲಿ ಒಬ್ರು ಕೂಡ ಆ ರೀತಿ ಇರಬಾರದು. ಸ್ತೋತ್ರ. Hallelujah. ಹalleluya. Amen. ಆಮೆನ್. ஜெபம் நம்முடைய உயிர் நாடியாகும். It is the pulse of life. ಪ್ರಾರ್ಥನೆ ಅದು ನಮ್ಮ ಜೀವನದ ಮಿಡಿತವಾಗಿದೆ. உயிர் நாடியாகும். ಅದು ನಮ್ಮ ಪ್ರಾಣದ ಮಿಡಿತವಾಗಿದೆ. நம்முடைய மூச்சாகும். ನಮ್ಮ ಉಸಿರಾಗಿದೆ. ಸ್ತೋತ್ರ. ஜெபிக்கிறவங்க பேச்சு கூட ஜெபமா இருக்கும். ಪ್ರಾರ್ಥನೆಯವರ ಮಾತುಗಳು ಸಹ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗಿರುತ್ತದೆ. ஜெபிக்கிறவங்க ஆமென் சொன்னாலே நமக்கு புரியும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು ಆಮೆನ್ ಹೇಳಿದ್ರೇನೆ ನಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. மௌனமா இருந்தால் ஏதோ பிரச்சனை என்று அறிவோம். ಮೌನವಾಗಿರುವುದಾದ್ರೆ ಏನೋ ಸಮಸ್ಯೆ ಅಂತ ನಮ್ಗೆ ತಿಳ್ಕೊಳ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. மௌனம் தேவ சமூகத்தில் அல்ல. ಮೌನ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅಲ್ಲ. ஒரு குழந்தை அழுகிறது போல தேவ சமூகத்தில் நாம் அழ வேண்டும். ಒಂದು ಮಗು ಅಳುವ ಹಾಗೆ ನಾವು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅಳಬೇಕು. Praise God. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. Hallelujah. 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 பாருங்க, இன்னைக்கு ನೋಡಿ ಈ ದಿನದಲ್ಲಿ நாம் ஒரு காரியத்தை தெரிந்த ஒரு பகுதி தான், ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವಂತ ಒಂದು ಭಾಗವೇ ஆனாலும் ಆದ್ರೂನು அந்த பகுதியிலிருந்து சிலதை நாம் கற்றுக்கொள்ள ಆ போகிறோம். ಭಾಗದಿಂದ ಕೆಲವುದನ್ನ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಕ್ಕಿದ್ದೇವೆ. கர்த்தருடைய பிள்ளைகளே, ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, தானியேல் 9ஆம் அதிகாரம் ದಾನಿಯೇಲನ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 வசனங்களை நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. 1-2 ವಚನಗಳನ್ನ ನೀವು ಗುರುತಿಸಿಟ್ಕೊಳ್ಳಿ. அதை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ಅದನ್ನ ನೀವು ನೋಟ್ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. 2ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 2ನೇ ವಚನವನ್ನ ಓದಿ. ಮೊದಲನೆಯ ವರ್ಷದಲ್ಲಿ எருசலேமின் பலகணிகளை நிறைவேற்றிருக்க 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ಮೊದಲನೆಯ ವರ್ಷದಲ್ಲಿ நீங்க எல்லாருக்கும் கேட்கும், கொஞ்சம் படிக்கட்டும். ಮೊದಲನೆಯ ವರ್ಷದಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನಾದ ನಾನು ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ಯೆಹೋವನು ಪ್ರವಾದಿಯಾದ ಯೆರೆಮೀಯನಿಗೆ ದಯಪಾಲಿಸಿದ ವಾಕ್ಯ ಅನುಸಾರ ಯೆರೂಸಲೇಮು ಆಳು ಬೀದಿರಬೇಕಾದ ಪೂರ್ಣ ಕಾಲದ ವರ್ಷಗಳ ಸಂಖ್ಯೆ 70 ಎಂದು ತಿಳಿದು ಉಪವಾಸವಿದ್ದು ಗೋಣಿತಟ್ಟು ಸುತ್ತಿಕೊಂಡು ಬೂದಿ ಬಲ್ಲಿದ್ದು ಕೊಂಡು ಕರ್ತನಾದ ದೇವರ ಕಡೆಗೆ ಮುಖವೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ನಿರತನಾದೆನು. போதும், இங்க நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ದಾನಿಯೇಲನು ரட்டு உடை உடுத்திக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தில் அவன் தரித்திருந்தான். ಗೋಣಿ ತಟ್ಟು ಸುತ್ತಿಕೊಂಡು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿದ್ದರು. நாளைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. ನಾಳೆ ಕೂಡ ಮಿಸ್ ಮಾಡ್ಬಿಡ್ಬೇಡಿ. இன்னைக்கு யார் வந்திருக்கிறீங்களோ நாளைக்கு எல்லாரும் வாங்க, இன்னும் ஒரு 2 பேரை கூட்டிட்டு வாங்க. ಇವತ್ತು ಯಾರೆಲ್ಲ ಬಂದಿದ್ದೀರೋ ನಾಳೆಯೂ ಬನ್ನಿ, 2-3 ಜನನ ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. பாருங்க, ನೋಡಿರಿ, எரேமியா எல்லாரும் கவனிக்கணும். ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಬೇಕು. நடுவுல நான் கேட்பேன், இந்த பக்கமும் கேட்பேன், இந்த பக்கமும் கேட்பேன். ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಕಡೆನೂ ಆ ಕಡೆನೂ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾರೆ. எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்தார் ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿ ಪ್ರವಾದನೆಯನ್ನ ಹೇಳಿದ್ರು என்றால், ಅಂದ್ರೆ தீர்க்க தரிசனம் என்றால் ಪ್ರವಾದನೆ ಏನೆಂದರೆ நடக்க போகிறதை சொன்னார். ನಡೆಯಬೇಕಾಗಿರುವುದನ್ನ ಹೇಳಿದ್ರು. Amen. ಆಮೆನ್. அதை தானியேல் எப்படி அறிந்து கொண்டார்? ಅದನ್ನ ದಾನಿಯೇಲನು ಹೇಗೆ ತಿಳಿದುಕೊಂಡ್ರು? புத்தகங்கள் வழியாய் தெரிந்து கொண்டார். ಪುಸ್ತಕಗಳ ಮೂಲಕ ತಿಳಿದುಕೊಂಡ್ರು. இந்த எருசலேம் பாழாய் கிடக்கிற அந்த நிலைமையை, ಯೆರೂಸಲೇಮು ಹಾಳು ಬಿದ್ದಿರುವಂತ ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ, பிரியமானவர்களே, 70 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறதை 70 ವರ್ಷಗಳು ಅವರು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನ புத்தகங்கள் வழியாய் தானியேல் அறிந்து கொண்டார். ಈ ಶಾಸ್ತ್ರಗಳ ಪುಸ್ತಕಗಳ ಮುಖಾಂತರ ದಾನಿಯೇಲನು நடக்க ತಿಳಿದುಕೊಂಡರು. போகிறதை, தேவ ஜனம் அடிமைத்தனத்தில் போகிறதை எரேமியா தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ನಡೆಯಬೇಕಾಗಿರುವುದು ದೈವ ಜನರು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಹೋಗುವುದನ್ನ ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು. பிரியமானவர்களே, ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், ಒಂದು ಪ್ರವಾದನೆ ஆண்டவருடைய ஜனம் பாவம் செய்து அவர்கள் அடிமைத்தனத்தில் போவார்கள். ದೇವ ಜನರು ಪಾಪ ಮಾಡಿ ಅವರು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಹೋಗುವರು. நிறைய பேர் ತುಂಬಾ ಜನರು ஆலயத்துக்கும் வருவாங்க, ಆಲಯಕ್ಕೂ ಬರ್ತಾರೆ, ரகசிய பாவங்கள் இருக்கும், ರಹಸ್ಯ ಪಾಪಗಳಿರುತ್ತೆ, ஆண்டவருக்கு விரோதமா செய்வாங்க, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ, குடும்பத்துக்கு விரோதமா செய்வாங்க, ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ, சபைக்கு விரோதமா செய்வாங்க. ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. அவங்களால விட முடியாது. ಅವರಿಂದ ಬಿಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஒரு ரகசியம் உள்ள இருந்துட்டே இருக்கும். ಒಂದು ರಹಸ್ಯ ಒಳಗೆ ಇರ್ತಾನೇ ಇರುತ್ತೆ. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ಇವತ್ತು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, விடுதலை உண்டாகும், ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ, விடுதலை உண்டாகும். ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ. அது
எதுவா இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்தின் மேல ஜெயம் உங்களுக்கு உண்டாவதாக. ಅದೇನೇ ಆಗಿದ್ರು ಆ ಗುಲಾಮತನದ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಜಯ ಉಂಟಾಗಲಿ. மானசீகமானதானாலும் விடுதலை வருவதாக. ಮಾನಸಿಕವಾಗಿದ್ರೂ ಬಿಡುಗಡೆ ಬರಲಿ. சாரீரிகமானாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக. ದೈಹಿಕವಾಗಿದ್ರೂ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಬರಲಿ. பொருளாதார சாபமானாலும் அந்த அடிமைத்தனம் ஆனாலும் அதிலே விடுதலை வருவதாக. ಹಣಕಾಸಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಗುಲಾಮತನ ಇದ್ರೂ ಅದರಲ್ಲೂ ಬಿಡುಗಡೆ ಬರಲಿ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ನಿಮಗೂ ನನಗೂ ஆசீர்வாதங்கள் இந்த வேதத்தின் வழியாய் அறிந்து கொண்டோம். ಆಶೀರ್ವಾದಗಳು ಈ ವೇದದ ಮುಖಾಂತರ இயேசுவை அறிந்து கொண்டோம். ಯೇಸುವನ್ನ வாக்குத்தத்தங்களை அறிந்து கொண்டோம். ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ரட்சிப்பை அறிந்து கொண்டோம். ರಕ್ಷಣೆಯನ್ನು இயேசு நமக்காய் மரித்ததை அறிந்து கொண்டோம். ಯೇಸು ನಮಗಾಗಿ ಸತ್ತಿರುವುದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. இந்த வேதம் ஒரு மர்மமாக, ಈ ವೇದ ಒಂದು ಮರ್ಮವಾಗಿದೆ. சத்திய வேதத்தில் அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ಈ ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಸತ್ಯಗಳು தானியேலும் புத்தகங்கள் வழியாய் அறிந்து கொண்டார். ದಾನಿಯೇಲು ಸಹ ಪುಸ್ತಕಗಳ ಮುಖಾಂತರ ತಿಳಿದುಕೊಂಡರು. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ಆಮೆನ್ ನೋಡೋಣ. அந்த 70 வருஷம் ஆன பிறகு ಆ 70 ವರ್ಷಗಳ ಆದ ಮೇಲೆ என்ன நடக்க போகிறது? ಏನ್ ನಡೆಯುತ್ತಿದೆ? தேவ ஜனம் விடுவிக்கப்பட போகிறார்கள். ದೈವ ಜನರು ಬಿಡಿಸಲ್ಪಡಕ್ಕಿದ್ದಾರೆ. 29 நாள் ஜெபிச்சிருக்கீங்க. 29 ದಿವಸಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೀರಾ. கண்டிப்பா விடுதலை வரும். ಖಂಡಿತವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಬರುತ್ತೆ. பதில் வரும். ಉತ್ತರ ಬರುತ್ತೆ. பதில் வரும். ಉತ್ತರ ಬರುತ್ತೆ. வாய் கொண்டு ஜெபிக்கிறது கண் கொண்டு பார்ப்பீங்க. ಬಾಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ಕಣ್ಣಾರೆ ನೋಡುವಿರಿ. ஜெபிச்சீங்களா? ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರಾ? பதில பார்ப்பீங்க. ಉತ್ತರವನ್ನು ನೋಡುವಿರಿ. ஜெபிச்சீங்களா? ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರಾ? உங்க தோள் மேல சுமப்பீங்க. ನೀವು ಅದನ್ನು ನಿಮ್ಮ ಬಾಹು ಮೇಲೆ ಹೊರುವಿರಿ. ஜெபிச்சீங்களா? ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರಾ? அது சாப்பாடா வரும். ಅದು ನಿಮಗೆ ಊಟವಾಗಿ ಬರುತ್ತೆ. ஜெபிச்சீங்களா? ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರಾ? அது வீடா வரும். ಅದು ನಿಮಗೆ ಮನೆಯಾಗಿ ಬರುತ್ತೆ. ஜெபிச்சீங்களா? ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರಾ? அது சர்ச்சா வரும். ಅದು ಸಭೆಯಾಗಿ ಬರುತ್ತೆ. ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. புது சர்ச்சா கூட வரும். ಬರುತ್ತೆ. ஜெபிச்சீங்களா? ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರಾ? ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. ஆத்திரமா சொல்லணும் ஆமென். ಆತ್ಮ ಹೇಳ್ಬೇಕು ಆಮೇನ್ ಅಂತ. ஸ்தோத்திரம் சொன்னாலே ஆத்திரமா ஆமென் சொல்லணும். ಸ್ತೋತ್ರ ಅಂದಾಗ ಆತ್ರವಾಗಿ ಆಮೇನ್ ಹೇಳ್ಬೇಕು. ஹalleluya. 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 வித்தியாசமான ஜெபம் இருக்கு. ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು. ஆனா வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபிக்கிறது, வசனத்தை பிடிச்சு ஜெபிக்கிறது ஜெபம் ஒரு வல்லமையான ஜெபம். ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಲವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ಆಮೆನ್ ನೋಡೋಣ. பாருங்க ನೋಡಿರಿ கர்த்தருடைய பிள்ளைகளே, ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, ஆமென். எரேமியா 29 ಯೆರೆಮೀಯ 29 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 10ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. முதல் தானியேலின் ஜெபம் குறித்து கேட்டோம். ಮೊದಲು ದಾನಿಯೇಲನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಿದ್ದೇವೆ. இப்பொழுது தானியேலின் ஜெபத்தின் வல்லமையை கேட்க ಈಗ போகிறோம். ದಾನಿಯೇಲನ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಶಕ್ತಿನ ಕೇಳಕ್ಕಿದ್ದೇವೆ. எதின் மத்தியிலே? ಯಾವುದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ? ஜனங்கள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறதின் மத்தியிலே, ಜನರು ಸರಿಯಾಗಿ ಹಿಡಿದಿರಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಮಧ್ಯದಲ್ಲಿ, அவஸ்தையில் இருக்கும்போது, ಅವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇರಬೇಕು. தானியேல் ஜெபிக்கிறார். ದಾನಿಯೇಲು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சிலர் நல்லா இருந்தா ஜெபிப்பாங்க. ಕೆಲವರು ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. ಸ್ತೋತ್ರ. சில பேர் சாப்பாடு வச்சுட்டு ஒரு அவர் ஜெபிப்பாங்க. ಕೆಲವರು ಊಟ ಇಟ್ಟು 1 ಅವರ್ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. இங்க ஒருத்தர் அப்படித்தான் ஜெபம் பண்ணாராம். ಎಲ್ಲೋ ಒಬ್ರು ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. ஒரு அவர் ஜெபம் பண்ணாரா கண்ண மூடி சாப்பாட்டுக்கு. 1 ಅವರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರಂತೆ ಕಣ್ಮುಚ್ಕೊಂಡು ಊಟಕ್ಕಾಗಿ. அவர் கண்ணை திறந்து பார்த்தா எல்லாரும் போயிட்டு இருந்தாங்களே, இவர் ஒண்டி இருந்தார். ಕಣ್ ತೆಗೆದು ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ರು, ಇವರು ಒಬ್ಬರೇ ಇದ್ರು. ஏன்னா அன்னைக்கு சிக்கன் சாப்பாடு. ಯಾಕಂದ್ರೆ ಅವತ್ತು ಚಿಕನ್ ಊಟ. யாருக்குமே அங்க பொறுமையா இருக்க முடியல. ಯಾರಿಗೂ ಅಲ್ಲಿ ಸಹನೆಯಾಗಿ ಇರಕ್ಕಾಗಿಲ್ಲ. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். ಎಲ್ಲರೂ ತಿಂದು ಹೋಗ್ಬಿಟ್ರು, ಇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. சிக்கனுக்கு தீனி போட்டவனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ಈ ಚಿಕನ್ಗೆ ಮಸಾಲಾ ಹಾಕಿರೋರ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೇವೆ. இந்த சிக்கனை லோட் பண்ணி கொண்டு வந்தவனை ಈ ஆசீர்வதியும் ಚಿಕನ್ ஆண்டவரே. ನ ಲೋಡ್ ಮಾಡಿ ತಂದಿರೋರ್ನ சிக்கனை ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೇವೆ. அறுத்தவனை ஆசீர்வதியும் ಈ ಚಿಕನ್ ನ ಕೊಯ್ದವನ್ನ ஆண்டவரே. சிக்கன் ಆಶೀರ್ವದಿಸಿ. முடிய பிச்சவனை ಈ ஆசீர்வதியும். ಚಿಕನ್ ಕೂದಲನ್ನ ಹಿಡಿದವನ್ನ சிக்கன் ಆಶೀರ್ವದಿಸಿ. குழம்பு ஆக்கணவங்களை ಈ ஆசீர்வதியும். ಚಿಕನ್ ಸಾರು ಮಾಡಿದವನ್ನ தட்டுல ಆಶೀರ್ವದಿಸಿ. போட்டவங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಬಡಿಸಿದವರಿಗೆ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವದಿಸಿ. சாப்பிட்டு போயிட்டாங்க. ಎಲ್ಲರೂ ತಿಂದು ಹೋಗ್ಬಿಟ್ರು. சில சமயத்துல இருக்கிறாங்க ஜனங்க, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಜನರಿದ್ದಾರೆ, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஜெபம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க பாருங்க. ಕಣ್ಮುಚ್ಚಿ ಕಣ್ ತೆಗೆಯುವಷ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿರ್ತಾರೆ. அவங்க கிட்ட தான் நிறைய ஜெபங்க கொடுப்பாங்க. ಅವ್ರ ಹತ್ರನೇ ತುಂಬಾ ಪ್ರಾರ್ಥನೆ சீக்கிரம் முடிக்கிறாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಬೇಗ ಮುಗಿಸ್ತಾರೆ ಅಂತ. சில பேர் வந்து இழுத்துட்டே போவாங்க. அவங்க கிட்ட வந்து பாஸ் தருங்க நாங்க எல்லாம் கொடுக்கவே மாட்டோம். ಕೆಲವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ನೋಡಿ, ಅವ್ರ ಹತ್ರ ಎಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ಎಲ್ಲ ಅವ್ರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಕೊಡೋದೇ ಇಲ್ಲ. முதல் கருடாச்சார்பாளையத்துல தான் எங்க சபையை நாங்க ஒரு சின்ன இவ்வளவு பெருசுல ஆரம்பிச்சோம். ಮೊದಲನೇ ಬಾರಿ ಸಭೆಯನ್ನ ಗರುಡಾಚಾರ್ಯ ಪಾಳ್ಯದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಭಾಗದಲ್ಲೇ ಆರಂಭಿಸಿದ್ದು. சின்னதா
ಚಿಕ್ಕದಾಗಿ. அப்போ ஒரு அம்மா ಆಗ ಒಂದಮ್ಮ 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு. 10 ಗಂಟೆಗೆ ಆರಂಭಿಸಿದ್ರೆ 2 அவர் 2 ಅವರ್ ಪ್ರಾರ್ಥಿಸೋರು. சர்ச்சு ஜனங்கள்லாம் உட்கார்ந்து ಸಭೆ ಜನರೆಲ್ಲೂ ಕುಳಿತುಕೊಂಡಿರೋರು 2 hours ஜெபிக்க. 2 ಅವರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರು. அப்புறம் ஒரு ரகசியம் கண்டுபிடிச்சேன். ಆಗ ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಕಂಡಿಡಿದ್ರು. அவங்க சொன்னேன், ಅವ್ರ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು, 8 ல இருந்து 10 ஜெபம் பண்ணிடுங்க. 8 ರಿಂದ 10 ಪ್ರಾರ್ಥಿಸ್ಬಿಡಿ. 10 மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட் ஆகும். ಯಾಕಂದ್ರೆ 10 ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. அவங்க சொன்னாங்க, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, அப்ப எனக்கு ஜெபம் வர மாட்டேங்குது, எல்லாரும் வந்தா தான் ஜெபமே வரும். ಆಗ ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಬರೋದಿಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ಬಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಬರೋದು. ஆள் இருந்தா தான் பாட்டே வரும், ಕೆಲವರಿಗೆ ಜನರು ಇದ್ರೇನೆ ಹಾಡು ಬರೋದು, ஜெபம் வரும், ಪ್ರಾರ್ಥನೆ ಬರುತ್ತೆ, பிரசங்கம் வரும். ಪ್ರಸಂಗ ಬರುತ್ತೆ. அப்ப ஆளுக்காக அல்ல, ಜನರಿಗಾಗಿ ಅಲ್ಲ, நம்ம ஜெபம் பண்றது ஆண்டவர் ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋದು ದೇವರಿಗಾಗಿ. தானியேல் தனியாய் ஜெபிக்கிறார். ದಾನಿಯೇಲನು ಒಂಟಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. Hallelujah. Hallelujah. தனியா ஜெபிச்சாலும் ಒಂಟಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು நரகம் நடுங்கும், ನರಕ ನಡುಗುತ್ತೆ. பாதாளம் அப்சைட் டவுன் ஆயிடும். ಪಾತಾಳ ಕೆಳಗೆ ಮೇಲೆ ಆಗ್ಬಿಡುತ್ತದೆ. சத்தமா ஒரு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 29 நாள் டெய்லி நடந்துச்சா பாஸ்டர் ஜெபம்? 29 ದಿನ சாயங்காலத்துல daily ஜெபம் நடந்துச்சு. ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆದಿದೆ. எங்க சபை கூட ஜெபிக்கிற சபை, ನಮ್ಮ ಸಭೆ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಭೆ. இந்தியா முழுக்கும் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் பாருங்க. ನಾವು ಭಾರತ ದೇಶ ಪೂರ್ತಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಬಿಟ್ಟು ಬರ್ತೇವೆ. ஒரு ஸ்டேட்டுக்கும் போய் ஜெபம் பண்ணுவோம். ಒಂದೊಂದು ರಾಜ್ಯಕ್ಕೂ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಬಿಟ್ಟು ಬರ್ತೇವೆ. ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறார். ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ಕೇಳುವರು. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதிலை கொடுப்பார். ಈ ಒಂದೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ದೇವರು ಉತ್ತರವನ್ನ ಕೊಡುವರು. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? பதிலை தருவார். ಉತ್ತರವನ್ನ ಕೊಡುವರು. ஒரு புருஷனுக்காக ஜெபிக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಉತ್ತರವನ್ನ ಕೊಡುವರು. சில பேர் உங்க குடும்பத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்க, ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. பதிலை தருவார். ಉತ್ತರವನ್ನ ಕೊಡುವರು. ஜெபங்களுக்கு பதிலை தருவார். ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರವನ್ನ ஆமென். ಕೊಡುವರು. ಆಮೆನ್. பதிலை தருவார். ಉತ್ತರವನ್ನ ಕೊಡುವರು. அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. ಆತನಿಗೆ ಮರೆಯಾಗಿರೋದು ಏನೂ ಇಲ್ಲ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. என் கரத்தின் கிரியைக்கு கட்டளை கொடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ನನ್ನ ಕರದ ಕ್ರಿಯೆಗೆ ನೀವು ಅಪ್ಪಣೆ ಕೊಡಿ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவருக்கு அல்ல, ದೇವರಿಗಲ್ಲ, அவர் உண்டு பண்ணின எதற்கும் நாம் கட்டளை கொடுக்கலாம். ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿರುವಂತ ಯಾವುದಕ್ಕೂ ನಾವು ಆಜ್ಞೆಯನ್ನ ಕೊಡಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. ஒரு நாள் ಒಂದಿನ ஒரு பக்தன் ಒಂದು ಭಕ್ತನು ஜான் வெஸ்லி ಅಂತ அவர் வந்து கடல்ல போயிட்டு இருக்கிறார். ಅವರು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. டிசம்பர் மாசம், ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳು, நிறைய ஸ்னோ இருக்குது, பெரிய பெரிய ஐஸ் பிளாக்ஸ் எதிர்க்க வந்துருச்சு. ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಐಸ್ ಕಟ್ಟಿಗಳು ತಡೆಯಾಗಿ ಎದುರುಗಡೆ ಬಂತು. அப்படி ஐஸ் பிளாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ಐಸ್ ಬ್ಲಾಕ್ಸ್ ಎಲ್ಲ ಬರ್ತಿದೆ. அவங்களுடைய ஷிப் ஆனது, அவங்களுடைய கப்பலானது போக முடியல. ಅವರ ಹಡಗು ಮುಂದೆ ಹೋಗಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. கொஞ்சம் fog கூட இருக்குது, பனி. சில சமயத்துல டிசம்பர்ல நம்ம வண்டி ஓட்ட முடியாது பாருங்க, எதிர்க்க அப்படியே இருக்கும் பாருங்க. ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು ಕೆಲವು ಬಾರಿ ಗಾಡಿ ಓಡಿಸಕ್ಕಾಗಲ್ಲ, ಮಂಜು ಹಾಗೆ ಮುಂದೆ அந்த பக்கம் ಇರುತ್ತೆ. இருக்கிறவங்க தெரியாது. ಆ ಕಡೆ ಇರೋರು ನಮಗೆ ಕಾಣಿಸೋದಿಲ್ಲ. அப்போ கேப்டன் சொல்றாரு, கப்பல்ல ಆ ಹಡಗಿನೆಲ್ಲ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நம்ம முன்ன போக முடியாது. ನಾವು ಮುಂದೆ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. இவர் சொல்றாரு, நாளைக்கு ஒரு மீட்டிங்ல நான் பேசணும், ಇವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನಾನೊಂದು ಕೂಟದಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕು, நான் இப்ப ஜெபம் பண்றேன், ನಾನೀಗ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ, அந்த ஐஸ் எல்லாம் போவோம். ಆ ಐಸ್ ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ. ஸ்தோத்திரம் ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம் ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம் சொன்னேன். ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿದ್ರು. ஐஸ் எல்லாம் போகணும்னு சொன்னேன். ಐಸ್ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ நீங்க ಹೇಳಿದೆ. சும்மா இருந்தா நான் ஐஸோ போட்டுருவேன், ஐஸ் போயிடும். ஏன்னா இந்த லாரி தலைமை சொல்றதுதான், உனக்கு வேண்டாம் ஐஸோ, எனக்கு வேண்டாம் ஐஸோ. சோத்திரம் போடலன்னா அப்புறம் ஐஸோ தான் போட பாத்தீங்க. ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆಮೇಲೆ ಐಸೋನೆ ಹಾಕ್ಬೇಕು. இவர் உட்கார்ந்து ஜெபிச்சாரு. ಇವ್ರು ಕುಳಿತುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. நடந்தது என்ன? ನಡೆದದು ಏನು? fog போச்சு, ಆ ಮಂಜೆಲ್ಲ பனி ಹೋಯ್ತು. போச்சு, ಮಂಜೆಲ್ಲ ಹೋಯ್ತು. ஐஸ் கட்டி போச்சு. ಐಸ್ ಕಟ್ಟಿ ಹೋಯ್ತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த கேப்டன் ரட்சிக்கப்பட்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி ಕರ್ತನು ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದನು. Glory. ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பிள்ளைங்க ஜெபிச்சா ದೇವರ ಮಕ್ಕಳು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ எது வேணும்னா நடக்கும். ಏನು ಬೇಕಾದರೂ ನಡೆಯುತ್ತೆ. 2-3 மாசத்துக்கு முன்னாடி 2-3 ತಿಂಗಳ எங்க ಹಿಂದೆ சர்ச் கேட் கிட்ட நான் நின்னு இருக்கிறேன். ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಸಭೆಯ ಗೇಟ್ ಹತ್ರ ನಿಂತಿದ್ದಾರೆ. திடீர்னு பிரச்சனை ஜெனரேட்டர்ல வந்துருச்சு. ದಿಢೀರಂತ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಜನರೇಟರ್ ಅಲ್ಲಿ ಬಂತು. நான் 2 பேரை கூப்பிட்டேன். ಪಾಸ್ಟರ್ ಇಬ್ರನ್ನ அந்த ஜெனரேட்டர் மேல போய் கைய வைங்க, ಆ ಜನರೇಟರ್ ಮೇಲೆ ಹೋಗಿ ಕೈ ಇಡಿ, ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬನ್ನಿ. ஜெபிச்சிட்டு வந்தாங்க, ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கையை தாண்டி ಜನರೇಟರ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು, ಚಪ್ಪಲಿ ಹೊಡೆದು.
Hallelujah. Hallelujah. இப்ப நான் ஏதாவது புருடே ಬಿಟ್ರೆ ಈಗ ಏನಾದ್ರೂ ಬುರುಡೆ ಬಿಡುವುದಾದ್ರೆ இப்ப என் கூட எல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ಯಾರ ಜೊತೆ ಪಾಸ್ಟರ್ ಏನೋ ದೊಡ್ಡ ರೀಲ್ ಎಲ್ಲ ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಪಾಸ್ಟರ್ ಜೊತೆ ಇರೋರಿಗೆ பின்னாடி எல்லாம் ಗೊತ್ತಾಗ್ತಾ இருக்காங்க. ಇಲ್ವಾ? அவங்கள பார்த்துக்கலாம், செக் பண்ணிடுவாங்க தானே. அப்புறம் என் கூட வரமாட்டாங்க அவங்க. ಹತ್ರ ಕೂಡಾದ ದೇವರಿಂದ ಆಗ್ತಾಯಿರೋದಿಲ್ಲ. நீங்க ஜெபிக்க ನೀ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ பெரிய பெரிய ஜெயங்களை ஆண்டவர் தர வல்லவர். எரேமியா 29:10 வாசிக்கலாம். வாசி பாபிலோனின் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ಬಾಬೆಲ್ ರಾಜ್ಯವು 70 ವರ್ಷ ಪ್ರಬಲಿಸಿದ ಮೇಲೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ತಿರುಗಿ ಬರಮಾಡುವೆನೆಂಬ ನನ್ನ ಶುಭ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮಗಾಗಿ ನೆರವೇರಿಸುವೆನು. என்ன வாக்கு பண்றாரு? ಏನಿಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ எரேமியா ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? 29:10 என்ன சொல்லுது? என்ன கவனிங்க. ಯೆರೆಮೀಯ 29:10 ಏನು ಹೇಳ್ತಿದೆ ಗಮನಿಸಿ. 70 வருஷமான பிறகு 70 ವರ್ಷಗಳಾದ நான் ಮೇಲೆ உங்களை சந்திப்பேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು என் ಸಂಧಿಸುವೆನು. நல் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರುವುದು. 29 நாள் ஆன பிறகு 29 ದಿನಗಳಾದ ಮೇಲೆ உங்களை நான் சந்திப்பேன். என் நல் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவருக்கு நான் சொல்ல எழும்பி நிக்கணும். ಅವ್ರ ಹತ್ರ ಹೇಳಿಲ್ಲ ನಾನು ಎದ್ದು ನಿಲ್ಬೇಕು அவர் ಅಂತ. எழும்பி நின்றதுனால 100% ஆசீர்வாதம் அங்க போயிடுச்சு. ಅವ್ರ ಎದ್ದಿದ್ದರಿಂದ 100% ಆಶೀರ್ವಾದ ಅಲ್ಲಿ ಹೋಯಿತು. ஹalleluya. Hallelujah. ಏನೋ ಬಂದ್ರೆ ಬರಲಿ, ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ, அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா ಹಾಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ರೆ யாருக்கு வேணும்ன்றாங்களோ அவங்களுக்கு போவோம். ಯಾರಿಗೆ ಬೇಕು ಅನ್ನುತ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆ ಹೋಗುತ್ತೆ. நீங்க வந்த வண்ணமா வீட்டுக்கு போவீங்க. ನೀವು ಹೇಗೆ ಬಂದ್ರೋ ಹಾಗೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀರಾ. தலைவலியோடயே போய் ತಲೆನೋವೊಂದಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ. அதே துக்கத்தோடயே போய் ಅದೇ ದುಃಖದೊಂದಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ. அதே இடுப்பு வலியோடயே போய் ಅದೇ ಸೊಂಟ ನೋವೊಂದಿಗೆ அதே ಹೋಗ್ತೀರಾ. குடும்ப பிரச்சனையோடயே போய் ಅದೇ ಕುಟುಂಬ ಸಮಸ್ಯೆದೊಂದಿಗೆ அதே ಹೋಗ್ತೀರಾ. டென்ஷனோடயே போவீங்க. ಆ ಟೆನ್ಷನ್ ಒಂದಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ. ஆண்டவர் சொல்றார், ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நான் சந்திப்பேன், ನಾನು ಸಂಧಿಸುವೆನು. என் ஜனத்தை நான் சந்திப்பேன், ನನ್ನ ಜನರನ್ನು ನಾನು ಸಂಧಿಸುವೆನು. அவங்க பாவங்களை மன்னிப்பேன், ಅವರ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವೆನು. பாபிலோன்ல இருந்து விடுவிப்பேன். ಬಾಬೆಲಿಂದ ಬಿಡಿಸುವೆನು. எல்லா சக்திகள் மேல் ஆண்டவர் விடுதலை தர அவர் வல்லவராக. எந்த சக்தி உங்களை கட்டி வைக்க முடியாது, எந்த வல்லமை உங்களை கட்டி வைக்க முடியாது, எந்த காலத்தின் வல்லமை உங்களை கட்டி வைக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்களை தடுத்து வைக்க முடியாது. எந்த சக்தி உங்களை பிடிச்சு வைக்க முடியாது. ಶಕ್ತಿಯು ನಿನ್ನ ಹಿಡಿದು ಇಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. யாரோ ஒரு சாதாரண மனுஷன் சொல்லல இத. ಯಾರೋ ಒಂದು ಸಾಧಾರಣ வானத்தையும் ಮನುಷ್ಯನಿಲ್ಲ. பூமியை உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ ஹalleluya. Hallelujah. தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಚೆನ್ನಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು. எனக்கு தட்டாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்காக தட்டுங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ Hallelujah. Hallelujah. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஆமென். உங்களை சந்தித்தால் உங்களை சந்தித்தால் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும். ದೇವರ ಶುಭ ವಾಕ್ಯ ನೆರವೇರುತ್ತದೆ. I will visit you and perform a good word. என் நல் வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நான் ನನ್ನ நிறைவேற்றுவேன். ಶುಭ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ನೆರವೇರಿಸುವೆನು. Hallelujah. 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 சத்தமனை சந்தித்தார். சத்தமனை சந்தித்தார். ಸತ್ತವನನ್ನ ಸಂಧಿಸಿದ್ರು. அவன் உயிரோடு எழும்பிட்டான். ಆತನು ಜೀವಂತವಾಗಿ குஷ்டரோகியை சந்தித்தார். அவன் குஷ்டரோகம் நீங்கினது. சப்பானியை சந்தித்தார். ಕುರುಡನನ್ನ ಸಂಧಿಸಿದ್ರು. அவனை எழும்பி நட என்று நல் வார்த்தை அனுப்பினார். ಅವನತ್ತು ನಡೆಯುವಂತ ನೋಡಿ. ಶುಭ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳುಹಿಸಿದ್ರು. யார சந்திச்சாலும் ಯಾರನ್ನ ಸಂಧಿಸಿದ್ರು ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಡುವನು. சும்மா இருக்க மாட்டார். ಸುಮ್ಮನೆ ஒரு ಇರೋದಿಲ್ಲ. வார்த்தை அனுப்புவார். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು இன்னைக்கு ಕಳುಹಿಸುವನು. பலிபீடத்திலிருந்து வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. அந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தையாகும். ಅದು ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ நீங்க ವಾಕ್ಯ. என்ன எனக்கு புதுசு, ನೀವೆಲ್ಲರೂ ನನಗೆ ಹೊಸಬ್ರು. நான் ஆண்டவருக்கு பழசு. ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ನೀವೆಲ್ಲರೂ ಹಳಬರು. Hallelujah. Hallelujah. சிறுசும் பெருசும் இங்க இருக்கிறது. ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರು ಇಲ್ಲಿದ್ದೀರಾ. ஆனால் ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தை ஒவ்வொருவர் மேலும் காமனாய் வருகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಬಲವಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ
சொல்றாரு ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ மறுபடியும் திரும்பி வர பண்ணுவேன். ನಾನು ಮತ್ತೆ ನಿನ್ನ ತಿರುಗಿ ಬರಮಾಡುವೆನು. சபை ஆண்டவர் வாக்கு தர்றாரு. ದೇವರು ಸಭೆಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என் நல்வார்த்தை நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, ಶುಭವಾರ್ತೆಯನ್ನು ನೆರವೇರಿಸುವುದು நீங்க இழந்த ಮಾತ್ರವಲ್ಲ, எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் நான் தருவேன். ನೀವು ಕಳ್ಕೊಂಡಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನೂ ನಾನು ಕೊಡುವೆನು. எந்த இடத்துல இருந்து விட்டு போனீர்களோ அந்த இடத்திற்கு வர வைப்பேன். ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೋ ಆ ஆதி ಜಾಗಕ್ಕೆ அன்புக்கு உங்களை ಬರಬೇಕು. திருப்புவேன். ஆதி ஜெபத்துக்கு உங்களை திருப்புவேன். ஆதி பக்தி வைராக்கியத்தை உங்களுக்கு நான் திருப்புவேன். கரங்களை தட்டி, உலகைகளை திறந்து கரங்களை. Come on. சண்டலமா. Come on, come on, come on. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லா தான் கையை தட்டி. ಚೆನ್ನಾಗಿಯೇ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. கவனிங்க, ಗಮನಿಸಿ, முடிஞ்சு போச்சு. ಮುಗಿದು ಹೋಯಿತು. 70 வருஷம் ஆயி போச்சு. 70 ವರ್ಷಗಳಾಯಿತು. இனி எழும்ப முடியாது. ಇನ್ನು ಎದ್ದೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. எழுப்புறவர் பேசுறாரு, ಎಬ್ಬಿಸುವವರು ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. செய்யக்கூடியவர் பேசுறாரு, ಮಾಡಲಾಗುವವರು ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. செங்கடல பிரித்தவர் பேசுறாரு, ಸಮುದ್ರವನ್ನು ವಿಭಾಗ எரிகோவை ಮಾಡಿದವರು, ஒட்டாச்சவர் பேசுறாரு, ಎರಿಗೋನ ಮುರಿದವರು கோலியாத்தை ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. தகர்த்தவர் பேசுறாரு. ಗೋಲಿಯತನ உங்களால கூடாத ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. காரியம் ஒன்றும் இல்லை. ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. சில பேர் இந்த நாளிலே ಕೆಲವರು ಈ ದಿನದಲ್ಲಿ தூசிய உதறி தள்ளிட்டு எழும்பணும். ಧೂಳನ್ನ ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿ சில பேர் ಎದ್ದೇಳಬೇಕು. இருக்கிறீங்க, ಕೆಲವರು ಇದ್ದೀರಿ, அவங்க ஜெபிக்கிட்டோம் இவங்க ஜெபிக்கிட்டோம்னு. ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿ, ಇವ್ರು No, no, no. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ. God's eyes is upon you. ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல இருக்கிறது. ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ. 10 தானியேல் அல்ல, 10 ದಾನಿಯೇಲ್ ಅಲ್ಲ. இந்த சபையில ஒரு தானியேல் ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற வாலிபனை ஆண்டவர் தேடுகிறார். பட்டாசு இருக்குது, ಪಟಾಸಿದೆ, இந்த கிராக்கர்ஸ் பட்டாசு இருக்குது. ಈ ಪಟಾಕಿಗಳಿದೆ. சிலது வந்து வெடிக்கும், டம்னு வெடிக்கும். ಕೆಲವುದು ಸಿಡಿಯುತ್ತೆ ಹಾಗೆ ಡಮ್ சிலது ಅಂತ. நெருப்பு வச்சா கூட ಕೆಲವುದು ಬೆಂಕಿ ಇಟ್ರು ಕೂಡ சுர்ருன்னு போகும். ಸುರಂತ ಹೋಗುತ್ತೆ. அது டுஸ் பட்டாசு வெடிக்கவே வெடிக்காது. ಅದು ಟುಸ್ ಪಟಾಕಿ ಒಡೆಯೋದು, ಅದು ಸಿಡಿಯೋದೇ ಇಲ್ಲ. அப்படி நம்ம இருக்க கூடாது. ಹಾಗೆ ನಾವು ಇರಬಾರ್ದು. எல்லாம் காது மேல கை வச்சிட்டு இருப்பாங்க, ಚೆನ್ನಾಗಿ ಕಿವಿ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, அது வெடிக்கவே வெடிக்காது. ಆದ್ರೆ ಅದು ಸಿಡಿಯೋದೇ ಇಲ್ಲ. பார்க்கிறதுக்கு பச்சை நூலெல்லாம் சுத்தி இருப்பாங்க அது மேல, ನೋಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಹಸಿರು ದಾರಗಳೆಲ್ಲ ಕಟ್ಟಿರ್ತಾರೆ, அது வெடிக்காது. ಆದ್ರೆ ಅದು ಸಿಡಿಯೋದಿಲ್ಲ. விசுவாசிங்க அப்படி இருக்க கூடாது. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹಾಗಿರಬಾರ್ದು. புரியோன்றதுனால தான் சொல்றேன். ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಅಂತಾನೆ ಹೇಳ್ತಿರೋದು. டுஸ் பட்டாசு மாதிரி இருக்க கூடாது. ಅದು ಏನು ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ಪಟಾಕಿ ಹಾಗಿರಬಾರ್ದು. ஆமா, அவங்க சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிட்டேன். வெடிக்காத பட்டாசா இருக்க கூடாது. ಸಿಡಿಯದೇ ಇರುವಂತ ಪಟಾಕಿಯಾಗಿರಬಾರದು. எப்படி இருக்கணும்? ಹೇಗಿರ್ಬೇಕು? ஆமா, பிரியமானவர்களே, வல்லமை உள்ள சாட்சியா இருக்கணும். ಪ್ರಿಯರಾದವರೇ, ಶಕ್ತಿಗರವಾದ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில காரியங்களை சில மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். இந்த ಕೆಲವು சபையில் ಬದಲಾವಣೆಗಳನ್ನು ದೇವರು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ತರುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் உங்களை சந்திப்பார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು நான் ಸಂಧಿಸುವುದಾದರೆ, சொல்றதுனால அல்ல, ನಾನು ಹೇಳುವುದರಿಂದ ಅಲ್ಲ, அவர் வாக்கு பண்ணுகிறார். ಆತನು ವಾಗ್ದಾನ உங்களை ಮಾಡಿದ್ದಾನೆ. நேசிக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. அவர் உங்களை சந்திக்க போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. இது எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்டது. ಇದು ಯೆರೆಮೀಯನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು. எத்தனை வருஷத்துக்கு முன்பாக? ಎಷ್ಟು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ? 70 வருஷத்துக்கு முன்னாடி. 70 ವರ್ಷಗಳ எத்தனை ಹಿಂದೆ. வருஷத்துக்கு முன்னாடி? ಎಷ್ಟು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ? 70 வருஷத்துக்கு முன்னாடி. 70 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ. இதை தானியேல் கண்டுபிடிச்சு ಇದನ್ನ ದಾನಿಯೇಲ್ ಕಂಡಿದ್ದು ಜೆபிக்கிறார். ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிறைவேறுகிறார். ನೆರವೇರ್ತಾ ಇದೆ. கண்டுபிடிக்கணும், ಕಂಡಿಡಿಬೇಕು. சிலதை கண்டுபிடிக்கணும். ಕೆಲವುದನ್ನ ಕಂಡಿಡಿಬೇಕು. ஐபோன் அல்ல, ಐಫೋನ್ ಅಲ್ಲ, கண்டுபிடிக்கிறது ஐபோன் அல்ல, ಕಂಡಿಡಿಯೋದು ಐಫೋನ್ ಅಲ್ಲ, ஓப்போ போன் அல்ல, ಓಪೋ ಫೋನ್ ಅಲ್ಲ, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕಂಡಿಡಿಯಬೇಕು. லேட்டஸ்ட் ஆப் அல்ல, ಲೇಟೆಸ್ಟ್ ಆಪ್ ಅಲ್ಲ, லேட்டஸ்ட் போன் அல்ல. ಲೇಟೆಸ್ಟ್ ಫೋನ್ ಅಲ್ಲ. அவன் லேட்டஸ்ட் ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறாரு? ಲೇಟೆಸ್ಟ್ சத்தமா ಆಗಿ வரும். ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಏನು ಮಾತಾಡ್ತಾರೆ? ஹalleluya. Hallelujah. லேட்டஸ்ட் ஆண்டவர் இந்த நாட்கள்ல எனக்காக என்ன பேசுகிறார்? ಲೇಟೆಸ್ಟ್ ಆಗಿ ದೇವರು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನನ್ನೊಂದಿಗೆ ಏನು I need a word from you, Lord. உம்மிடத்துல எனக்கு ஒரு வார்த்தை வேண்டும். ನಿಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ನನಗೆ 29 நாள் ஆகிறது. 29 உம்முடைய சத்தத்தை ದಿನಗಳಾಗಿದೆ. நான் கேட்காமல் இருக்கிறேன். ನಿನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳದೆ ನಾನು ಇದ್ದೇನೆ. அவன் சில பேர் இருக்கிறான், ಕೆಲವರು ಇದ್ದಾರೆ லேட்டஸ்டா ಲೇಟೆಸ್ಟ್ ಆಗಿ டிக் டிக் டிக்னு வருவான் ಟಿಕ್ பாத்தீங்களா? ಟಿಕ್ ಅಂತ ಬರ್ತಾರೆ ನೋಡಿ. ஒண்ணும் கேட்காது. ಏನು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. அப்பா அம்மா பேச்சே கேட்காது. ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮಾತೇ ಕೇಳೋದಿಲ್ಲ. அது பெஃப்லோ மாதிரி போகும். ಅದು ಬಫೆಲೋ ಹಾಗೆ நான் ಹೋಗುತ್ತೆ. இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ. எருமாடு மாதிரி ಎಮ್ಮೆ போகும். ತರ ಹೋಗುತ್ತೆ. யார் என்ன சொன்னாலும் புரியாது. ಯಾರು ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ. காலையில 6 மணிக்கு எழுப்புனா அது சொல்லும், ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆ ಎಬ್ಬಿಸಿದ್ರೆ ಹೇಳುತ್ತೆ ಅದು, மம்மி 5 minutes மம்மி. ಮಮ್ಮಿ 5 ಮಿನಿಟ್ಸ್ ಮಮ್ಮಿ.
8 o'clock எழுப்புனா 8 ಗಂಟೆಗೆ ಎಬ್ಬಿಸಿದ್ರೆ 5 minutes ಅಂತ சொல்லணும். ಇನ್ನು 5 ನಿಮಿಷ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. 11 o'clock எழுப்புனா 11 ಗಂಟೆಗೆ ಎಬ್ಬಿಸಿದ್ರೆ 5 minutes ಅಂತ சொல்லணும். 5 ನಿಮಿಷ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இதுக்கு 5 minutes பிசாசு பிடிச்சு. ಇದಕ್ಕೆ 5 ನಿಮಿಷದ ಸೈತಾನ ಹಿಡಿದಿದೆ. 5 minutes ஆவி பிடிச்சிருக்குது. 5 ನಿಮಿಷದ ಆತ್ಮ ಹಿಡ್ಕೊಂಡಿದೆ. 6 மணிக்கும் 6 ಗಂಟೆಗೂ எழுப்பாது. ಎದ್ದೇಳುವುದಿಲ್ಲ. ಸ್ತೋತ್ರ. இது எந்த பிசாசு பிடிச்சிருக்குதுன்னா ಯಾವ ಸೈತಾನ ಹಿಡಿದಿದೆ ಅಂದ್ರೆ மூதேவி. ಭೂದೇವಿ. இந்த ஸ்ரீதேவி என்ன பிடிச்சிருக்குது? ಶ್ರೀದೇವಿ ಏನ್ ಹಿಡಿದಿದೆ? ಭೂದೇವಿ. ಭೂದೇವಿ. நான் எல்லாருக்கும் சண்டே ஸ்கூல்ல சொல்வேன், யூத் மீட்டிங்ல அத உங்களுக்கு சொல்றேன். ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟ್ ಎಲ್ರಿಗೂ ಹೇಳ್ತಾರೆ, ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ. அட்டென்ஷன். ಅಟೆನ್ಷನ್. அப்படினா நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காரணும். ಹಾಗಂದ್ರೆ ನೀವು ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நீங்க தூங்கிற மாதிரி உட்கார்ந்து. ನೀವು ನಿದ್ರೆ ಮಾಡೋ ತರ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அட்டென்ஷன். ஓகே. பாருங்க 3 மணிக்கு எழும்புறவங்க 3 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳುವವರು முனிவரா. முனிவர். அப்படியே இந்த மலை மேலெல்லாம் இந்த சொம்பு பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிருக்கிறாங்க. ಬೆಟ್ಟದ ಮೇಲೆಲ್ಲ ಪರ್ವತದ ಮೇಲೆ 3 மணிக்கு அவன் எழும்புறான். 3 ಗಂಟೆಗೆ ಅವರೇ ಎದ್ದೇಳ್ತಾರಂತೆ. 4 மணிக்கு எழும்புறவன் 4 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳುವವರು ಜ್ಞಾನಿ ಅಂತೆ. 5 மணிக்கு எழும்புறவன் 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳುವವರು அறிவாளியா. ಅರಿವಿರುವವರು. 6 மணிக்கு எழும்புறவன் 6 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳುವವರು ஏழுமான. ಎಣ್ಣೆ ಅಂತೆ. 3 மணிக்கு எழும்புறவன் யாரு? 3 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳುವವರು முனிவர். ಮುನಿಯವರು. பிரதர் சொல்ற நான். ಬ್ರದರ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ನಾನು ಅಂತ. 3 மணிக்கு எழும்புறவன் யாரு? 3 முனிவர். ಗಂಟೆಗೆ 4 மணிக்கு ಎದ್ದೇಳುವವರು எழும்புறவன் யாரு? ಜ್ಞಾನಿ. ஞானி. 5 மணிக்கு எழும்புறவன் யாரு? அறிவாளி. அறிவுள்ளವರು. 6 மணிக்கு எழும்புறவன் யாரு? சொல்லாதீங்க. நீங்க சர்ச்சில் வாரத்துல 4 நாள் ஜூம்ல பிரேயர் நடக்கும். காலையில 5 மணிக்கு. ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಜೂಮ್ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುತ್ತೆ. அதுல 1-2 இந்த மாதிரி வயசுல இருக்குது வரும். ಅದರಲ್ಲಿ 1-2 ಈ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಇರೋರು ಬರ್ತಾರೆ. some people are there who love God. ஆண்டவரை நேசிக்கிறவங்க இப்படி இருக்காங்க. ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸುವವರು ಹೀಗೆಯೂ ಇದ್ದಾರೆ. சில பேர் நல்லா சாப்பிட்டு நல்லா பெட்ஷீட் போத்திக்கிட்டு அப்படியே எப்பவும் அப்படியே அது உள்ளே. ಕೆಲವರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಂದು ಬೆಡ್ಶೀಟ್ ನ ಹೊತ್ಕೊಂಡು ಯಾವಾಗ್ಲೂ ಅದ್ರೊಳಗಡೆನೇ ಇರ್ತಾರೆ. ಉರುಪಡ ಮಾட்டாங்க. ಉದ್ಧಾರನೇ ಆಗೋದಿಲ್ಲ. இந்த தூங்க மூஞ்சினெல்லாம் உருப்படாது. ಈ ನಿದ್ರೆ ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ ಉದ್ಧಾರನೇ ಆಗೋದಿಲ್ಲ. அந்த வீடும் உருப்படாது. ಆ ಮನೆಯೂ ಉದ್ಧಾರ ಆಗೋದಿಲ್ಲ. அவங்க எங்கனா ಜಾಬ್க்கு போனா எப்போ டெய்லி லேட் போவாங்க. ಎಲ್ಲಾದ್ರೂ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ದಿನಾ ಲೇಟ್ ಆಗಿಯೇ ಹೋಗೋದು. ಸರ್ 4 வீடும் பஞ்சர் ஆயிடுச்சு சார். 4 ಗಂಟೆಗೆ ಪಂಚರ್ ಆಯ್ತು ಸರ್. நம்புவாங்களா யாருன்னா? ಯಾರಾದ್ರೂ ನಂಬ್ತಾರಾ? 29வது நாள் ஜெபத்துல 29ನೇ ದಿನದ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ உங்களை பார்த்து சொல்றேன். ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತೇನೆ. Name it and claim it. சொல்லுங்க, எனக்கு இது வேணும். ನನಗೆ ಇದು ಬೇಕು ಅಂತ ನಾನು ಹೊಂದ್ಕೊಳ್ಳಿ. Name it and claim it. ಅದನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಅದನ್ನ ಘೋಷಿಸಿ. Hallelujah. Hallelujah. கார் கேட்காதீங்க. ಕಾರ್ ಕೇಳಬೇಡಿ. வீடு கேட்காதீங்க. ಮನೆ ಕೇಳಬೇಡಿ. நீங்க வேணும். ನೀವು ಬೇಡಿಕೆಯಿಂದ ಕೇಳಿ. ಪ್ಯಾಕೇಜ್ வரும். ಪ್ಯಾಕೇಜ್ ಬರುತ್ತೆ. ஒரு நிறைய பேருக்கு தெரியல. ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆண்டவரே மூக்குத்தி வேணும். ದೇವರೇ ನನಗೆ ಮೂಗುಟ್ಟು ஆண்டவரே ಬೇಕು. கம்பள் வேணும். ನನಗೆ ಓಲೆ ಬೇಕು. ಸ್ತೋತ್ರ. ಸ್ತೋತ್ರ. திருட வந்தா. ಕಳ್ಳ ಬಂದ. ಕಾದ புடிச்சு இழுத்துட்டு போய் ಕಿವಿನ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಅದು ಇಲ್ತಾನ. ಅದನ್ನ ಎಳೆದ್ರೆ ಕಾದ ಅರ್ಧ ಪೋ. ಕಿವಿ ಹಾಗೆ ಕಿತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ இப்போ ಬೈಕಿಂಗ್ ಫಾಸ್ಟ್ ಬೈಕ್ வச்சிருக்காங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಈಗ ಚೆನ್ನಾಗಿ ವೇಗವಾಗಿರೋ ಬೈಕ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த இது வந்துச்சுன்னு தெரியல கோவிட். ಯಾಕೆ ಕೋವಿಡ್ ಬಂತು ಗೊತ್ತಿಲ್ಲ. எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு வராங்க. ಎಲ್ಲರೂ ಮಾಸ್ಕ್ ಹಾಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. பின்னாடி நம்பர் பிளேட்டே தெரிய மாட்டேங்குது. ಹಿಂದೆ ನಂಬರ್ ಪ್ಲೇಟೇ ಕಾಣಿಸೋದಿಲ್ಲ. ಸ್ತೋತ್ರಂ. ಸ್ತೋತ್ರ. ಉಯಿನು வந்து ಹಾಗೆ ಉಯಿ ಅಂತ ಬಂದು ಕಾದು புடிச்சு இழுத்துட்டு போயினே. ಕಿವಿನ ಹಿಡಿದು ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಇಡೀರಿನ ಇವಂಗಳ வந்து எல்லாரும் ಏರ್ಪಡಿಸ್ತಾರೆ. ಇವ್ರನ್ನ ಬಂದು ಎಲ್ಲರೂ ಹಿಡಿತಾರೆ. ಏನಾಯ್ತು ಅವನು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿರ್ತಾನೆ. ನೇಮ್ ಇಟ್. ನೀವು ಅದನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಹೇಳಿ. ಆಂಡವರೇ, ದೇವ್ರೇ, ಮಗ ಮಾರಣ ಆಂಡವರೇ, ನನ್ನ ಮಗ ಬದಲಾಗಬೇಕು ದೇವ್ರೇ, ಪುರುಷ ಮಾರಣ ಆಂಡವರೇ, ನನ್ನ ಗಂಡ ಬದಲಾಗಬೇಕು ದೇವ್ರೇ. ಸ್ತೋತ್ರ. ಸ್ತೋತ್ರ. என் வீடு மாறணும் ஆண்டவரே. ನನ್ನ ಮನೆ ಬದಲಾಗಬೇಕು. எப்ப மாறும் வீடு? ಯಾವಾಗ ಬದಲಾಗುತ್ತೆ? நான் மாறினா என் வீடு மாறும். ನಾನು ಬದಲಾದ್ರೆ ನನ್ನ ಮನೆ ಬದಲಾಗುತ್ತೆ. God change, my family will change. ನಾನು ಬದಲಾದ್ರೆ ನನ್ನ ಮನೆ ಬದಲಾಗುತ್ತೆ. குட்டி பிள்ளைங்களா பெரிய பிள்ளைங்களா? பெரிய பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கூட, ஈவன் யங் சில்ட்ரன், டீனேஜ் சில்ட்ரன் கூட, யூத்ஸ் கூட ஜெபிச்ச ஆண்டவர் பதில் ಇಲ್ಲಿ ಸಣ್ಣ ಯುವಕರು ಸಹ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ. 16 வயசு
வயசுல 16 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பில்டிங் கிடையாது. ನಮಗೆ ಈ ತರ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲ ಇಲ್ಲ. கோணையா ஒரு பில்டிங் ಒಂದು இருந்துச்சு. ಕೋಣೆಯಾಗಿರುವಂತ அந்த ಬಿಲ್ಡಿಂಗ್. பில்டிங்ல உட்கார்ந்து ஜெபிப்போம். ಆ ಕಟ್ಟಡದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು அல்சூர் ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ವಿ. கௌதமபுரத்துல ಹಲ್ಸೂರ್ ಗೌತಮಪುರದಲ್ಲಿ லிடோ தியேட்டருக்கு முன்னாடி ಇಡೋ ಥಿಯೇಟರ್ಗೆ ಮುಂದೆ கண்ட்ரூப் சொல்லுவாங்க, கௌதமபுரம் சொல்லுவாங்க. அல்சூர்ல ಗಂಟ್ರೂಪ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಗೌತಮ್ಪುರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಲ್ಸೂರಿನಲ್ಲಿ ஜெபிப்போம். ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ವಿ. 1 hour ஜெபிச்சோம், 1 ಅವರ್ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ವಿ, 2 hour ஜெபிச்சோம், 2 ಅವರ್ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ವಿ, 4 hour ஜெபிச்சோம், 4 ಅವರ್ ஒரு ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ವಿ, நாளைக்கு 8 hour ஜெபிச்சோம். ಒಂದಿನಕ್ಕೆ 8 ಅವರ್ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ವಿ. ஜன சொன்னாங்க ಜನರು ಹೇಳಿದ್ರು பைத்தியம் ஆயிட்டுக்கிறாங்க, ಹುಚ್ಚರಾಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಇವರು. சிகரெட் ஊதுனாலும் பைத்தியம்ன்றாங்க, ಸಿಗರೇಟ್ ಊದಿದ್ರು ಹುಚ್ಚರಂತಾರೆ, குடிச்சாலும் பைத்தியம்ன்றாங்க, ಕುಡಿದ್ರು ட்ரக்ஸ் ಹುಚ್ಚರಂತಾರೆ, எடுத்தாலும் பைத்தியம்ன்றாங்க. ಡ್ರಗ್ಸ್ ತೆಗೆದ್ರು ಹುಚ್ಚರಂತಾರೆ, ஜெபம் பண்ண எங்களை பார்த்து பைத்தியம் சொல்றாங்க. ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ನಮ್ಮನ್ನ ನೋಡಿನೂ ಹುಚ್ಚರಂತಾರೆ. சொன்னவங்கலாம் பைத்தியம் ஆயிட்டாங்க, நாங்க நல்லா தாங்க. ಹೇಳಿದವರೆಲ್ಲ ಹುಚ್ಚರಾಗಿದ್ರು, ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ. 35 வருஷமா 35 ವರ್ಷಗಳಾಗಿ ஆண்டவர் நடத்துறார். ದೇವರು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்க முட்டி போட்டோம், ಅಲ್ಲಿ ಮೊಣಕಾಲಿಟ್ವಿ, இப்ப இங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ಶಕ್ತಿ பவர் பாத்தீங்களா? ನೋಡಿದ್ರಾ? ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. தமிழ் சரியா படிக்க வராது, ತಮಿಳ್ ಸರಿಯಾಗಿ ಓದಕ್ ಬರಲ್ಲ, கன்னட கொஞ்சம் வரும். ಕನ್ನಡ ಸ್ವಲ್ಪ ஆ ಬರುತ್ತೆ. ஆ ಆ ಆ இவ்வளவுதான் தெரியும். ಇಷ್ಟೇ ಗೊತ್ತು. ಅಕ್ಷರ ಕೂಡ ಮರ್ತೋಗ್ಬಿಡ್ತೀನಿ, ಅಕ್ಷರಗಳು ಸಹ ಆದ್ರೆ ಮರ್ತೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಕನ್ನಡ ಮರ್ತಿಲ್ಲ. ಕನ್ನಡ ಮರಕಲ, ಆದ್ರೆ ಕನ್ನಡ ಮರ್ತಿಲ್ಲ. ಏನೋ ಯಾಕಂದ್ರೆ ಮಣ್ಣಿನ ಮಗ. ಮಣ್ಣಿನ ஹalleluya. கவனிங்க ಗಮನಿಸಿ, கர்த்தருடைய பிள்ளைகளே, ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, significance of prayer, ಪ್ರಾ- ஜெபத்தினுடைய மேன்மை, ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮುಖ್ಯತ್ವ, வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபிக்கும் போது ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ನೀಡಿ வானம் கூட ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. திறக்கப்படும். சத்தமா ஒரு ಆಕಾಶಗಳು அல்லேலூயா. ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತವೆ. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, ಮುಂದೆ இந்த தானியேல் ಈ ದಾನಿಯೇಲನು he acknowledged God, ஆண்டவர் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டு பேசுகிறார். ದೇವರು ಯಾರು ಅಂತ ತಿಳಿದುಕೊಂಡು ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. நீர் சர்வ வல்லமை உள்ளவர், ನೀವು ಸರ್ವಶಕ್ತನಾದ நீர் ದೇವರು. உண்மை உள்ளவர். ನೀವು ನಂಬಿಗಸ್ತರು. யார் உண்மையா இருக்கிறாங்களோ இல்லையோ ஒருத்தர் உண்மை உள்ளவரா? ಯಾರು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಾರೋ சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இந்த தானியேல் சொல்றாரு, ಈ ದಾನಿಯೇಲ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, 9ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ என் ವಚನ, தேவனாகிய கர்த்தாவே, ನನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನೇ, ஆண்டவர் நோக்கி அவர் பேசுறாரு, ದೇವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ಅವರು அறிக்கைன்றாரு, ಅರಿಕೆ ಇಡ್ತಾ நீ ಇದ್ದಾರೆ. பெரியவர், ನೀವು ದೊಡ್ಡವರು, you are great and you are awesome. நீ பெரியவர், நீ மகத்துவமானவர், ನೀವು ದೊಡ್ಡವರು, ನೀವು ಮಹತ್ವವುಳ್ಳವರು, உடன்படிக்கை செய்கிறவர், ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡುವವರು, இரக்கம் உள்ளவர், ಕರುಣೆಯುಳ್ಳವರು, அன்புள்ளவர், ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರು, கற்பனைகளை காக்கிறவர். ஹalleluya. ஆமென். அடுத்தது ಮುಂದೆ 2ஆம் அதிகாரம் 2ல பார்க்கிறோம். 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನಲ್ಲಿ I'm sorry, 9ஆம் அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 5ம் 6ம் வாசிக்கும் போது 5, 6 ಓದಿದಾಗ அவர் குறைகளை, அவருடைய பாவத்தையும் அவருடைய முரட்டாட்டத்தையும் அறிக்கை செய்கிறார். ಅವರ ಪಾಪಗಳನ್ನು ಅಪರಾಧಗಳನ್ನು ಅವರು ಅರಿಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. பாவங்களை அறிக்கை, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಇಡಬೇಕು, முரட்டாட்டத்தை அறிக்கை. ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳನ್ನ ನಾವು ಅರಿಕೆ ಇಡಬೇಕು. முரட்டுத்தனம் இருக்குதா? ಮೊಂಡತನ ಇದೆಯಾ? முரட்டுத்தனம் இருக்குதா? ಮೊಂಡತನ ಇದೆಯಾ? கோபம் வருதா? ಕೋಪ ಬರುತ್ತಾ? மம்மி டாடி, உங்க மம்மி டாடி வந்திருக்காங்க. வருது வருது. மம்மி எங்க இருக்கிறா? கொஞ்சம் இல்லைங்க சிஸ்டர், உண்மையை பேசுங்க, உண்மையை தானே சொல்லுங்க. நீங்க ஏதாவது உன் பேர் என்ன? சாரு. ஸ்ரீ சாரு. எந்த கிளாஸ்? 12 13 12 இயர்ஸா 13 இயர்ஸா? ஓகே. ஏதாவது படி மகளே, ஹோம்ஒர்க் எழுது மகளே அப்படின்னு சொன்னா, ஓகே மம்மி எப்படி பார்த்துன்னு பாருங்க, பதில் சொல்லுவேன். போலீஸ்கார் மாதிரி பிடிச்சிட்டாங்க. நான் படி மகளே, ஃபோன் வேண்டாம் மகளே, உட்கார் மகளே, கொஞ்சம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆன மகளே அப்படின்னு சொன்னா, ஓகே மாமி ஓகே மாமி அப்படி சொல்லுதா, இல்ல முறைச்சு உங்களை இப்ப பார்த்த மாதிரி பார்க்குதா? சரி, பாவம் உட்கார்.
அதுக்கு என்ன தெரியும்? 12 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಏನ್ ಗೊತ್ತು? ಬಿರಿಯಾನಿ ಕೊಟ್ಟರೆ ಸಾಪಿಡ್ತೇವೆ, ಬಿರಿಯಾನಿ ಕೊಟ್ರೆ ತಿನ್ನಕ್ ಗೊತ್ತು, KFC ಕೊಡ್ತಾ ಸಾಪಿಡ್ತೇವೆ. KFC ಕೊಟ್ರೆ ತಿನ್ನಕ್ ಗೊತ್ತು. ಜೋಕ್ ಕಾಚನ್ ಸುಮ್ಮನೆ ತಮಾಷೆಗೆ ಹೇಳಿದ್ದು. not to hurt you, obey your parents. ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. ಟೀಚರ್ பார்த்த உடனே yes ma'am, okay ma'am. ಟೀಚರ್ನ ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಎಸ್ ಮ್ಯಾಮ್, ಓಕೆ ಮ್ಯಾಮ್. என்ன பண்ணிட்டாங்க மேம்? ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಮ್ಯಾಮ್? yes ma'am, okay ma'am. மம்மி டாடி தான் எல்லாத்தையும் பண்றது. ಅಪ್ಪ ಅಮ್ಮನೇ ಎಲ್ಲದನ್ನು ಮಾಡಿದ್ರು. ஃபீஸ் கட்டுறாங்க, ಫೀಸ್ ಕಟ್ತಾರಲ್ಲ, அதுல இருந்து salary அவங்களுக்கு போகுது. ಅದರಿಂದ ಸ್ಯಾಲರಿ ಅವ್ರಿಗೆ ಹೋಗ್ತಿದೆ. ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. காசும் கொடுத்து yes ma'am, okay ma'am. ನಾನು ಕೊಟ್ಟು ಎಸ್ ಮ್ಯಾಮ್, ಓಕೆ ಮ್ಯಾಮ್. சின்ன வயசுல இதெல்லாம் பண்ண வைக்குவாங்க எங்களை. ಸಣ್ಣ ವಯಸ್ಸಿಂದ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿಸೋ. இப்பெல்லாம் இல்ல. ಈಗೆಲ್ಲ ಇಲ್ಲ. இப்படி காட்டணும். ಹೀಗೆ ತೋರಿಸ್ಬೇಕು. ஸ்கேல்ல அப்படி ஸ்ட்ரைட்ல வச்சு அடிப்பாங்க. ಸ್ಕೇಲ್ ನ ಹಾಗೆ ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ ಇಟ್ಕೊಂಡು ಹೊಡಿತಾರೆ. எத்தனை பேர் அப்படி அடி வாங்கி ಎಷ್ಟು இருக்கீங்க? ಜನ ಆ ರೀತಿ ಏಟ್ ತಿಂದಿದ್ದೀರಿ? பழைய ஆளு. ಹಳೆ ಜನರು. அது ஒன்றான காலದಲ್ಲಿ. இப்பெல்லாம் முறைச்சு பார்த்தா ಇದೆಲ್ಲ ಗುರಾಯಿಸಿದ್ರೆ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬೇಕು. பாருங்க, ನೋಡಿರಿ, பிள்ளைங்க வீட்லயும் கீழ்ப்படையில, ಮನೇಲಿ ಮಕ್ಕಳು ಮನೆಯಲ್ಲಿಯೂ ವಿದ್ಯರಾಗಿರೋದಿಲ್ಲ, ಸ್ಕೂಲಲ್ಲಿಯೂ ವಿದ್ಯರಾಗಿರೋದಿಲ್ಲ. ஒரு பிள்ளை மேல இருந்து கீழே குதிச்சு ಒಂದು ಟೀಚರ್ ತಿಟ್ನಾங்கನೆ, ಟೀಚರ್ ಬೈದ್ರು ಅಂತ ಒಂದು ಸ್ಟೂಡೆಂಟ್ ಮೇಲೆಯಿಂದ 4ನೇ ಫ್ಲೋರ್ ಇಂದ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ತಲೆ ಮಂಡೆ ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಒಡೆದಿತ್ತು. ತಲೆ ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಒಡೆದೋಯ್ತು. ಬೆಡ್ಲಿ ಈಗ ಬೆಡ್ ಅಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. அழகான பொண்ணு, ಸುಂದರವಾದ ಹುಡುಗಿ, ஒரு 16 வயசு பொண்ணு. ಒಂದು 16 ವಯಸ್ಸು ಹುಡುಗಿ. மேனுக்கு பயம் வைக்கிறதுக்கு குச்சிருச்சு, டீச்சருக்கு பயம் வைக்கிறதுக்கு குச்சிருச்சு. ಟೀಚರ್ಗೆ ಭಯ ಇಡ್ಸೋದಕ್ಕೆ ಅಲ್ಲಿಂದ ಬಿದ್ರು. அப்போ வீட்ல எவ்வளவு பயம் வச்சிருக்கோம், ಆಗ ಮನೇಲಿ ಎಷ್ಟು ಭಯ ಇಟ್ಟಿರಬಹುದು. அப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? ಹೇಗಾಯ್ತು ನೋಡಿದ್ರಾ? No fear of God, no respect for people. தேவ பயம் கிடையாது, யாருக்கும் மதிப்பு கிடையாது. ದೇವರ ಭಯ ಇಲ್ಲ, ಯಾರಿಗೂ ಗೌರವ ಇಲ್ಲ. தானியேல் சொல்றார், ದಾನಿಯೇಲ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, பாவம் செஞ்சிட்டோம் ஆண்டவரே, ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇವೆ ದೇವ್ರೆ, முரட்டாட்டம் பண்ணிட்டோம். ನಾವು ಮೊಂಡತನ ಮಾಡಿದ್ದೇವೆ. பைக் வாங்கி கொடுத்தா கொடு, இல்லன்னா நான் எகிரி குச்சிடுவேன். ಬೈಕ್ ಈಸ್ಕೊಟ್ರೆ ಈಸ್ಕೊಡು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಬಿಡ್ತೀನಿ. இந்த பொண்ணை கட்டினா கட்டு, இல்லன்னா ಈ ಹುಡುಗಿನ ಕಟ್ಟಿಸಿದ್ರೆ ಕಟ್ಟು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ பெற்றோர் பயந்து போறாங்க. ತಂದೆ ತಾಯಿ ಹೆದರಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. எவ்வளவு நாள் மிரட்டுவோம், ಎಷ್ಟು ದಿನ ಗದರಿಸೋದು, எவ்வளவு நாள் உருட்டுவோம். ಎಷ್ಟು ದಿನ ಉರುಳಿಸೋದು. நீ என்ன விதைக்கிறாயோ அதுதான் அறுப்பாய். ನೀವೇನ ಬಿತ್ತುತ್ತೀರೋ ಅದನ್ನೇ ಕೊಡ್ತೀರಿ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? எந்த மெடிசன் நீங்க யூஸ் பண்றீங்களோ உங்களுக்கு வர பிள்ளைங்க அதே மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க. ನೀವೇನ್ ಔಷಧಿ ಉಪಯೋಗಿಸ್ತೀರೋ ನಿಮಗೆ ಬರೋ ಮಕ್ಕಳು ಅದೇ ಔಷಧಿ உங்களுக்கு சொல்ல ನಿಮಗೆ ಹೇಳಿಲ್ಲ. நீ 29 நாளா ஜெபிச்சீங்க. ನೀವು 21 ದಿನಗಳಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ. நான் மலேசியால இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ನಾನು ಮಲೇಷ್ಯಾದಲ್ಲಿ ಇರುವವರಿಗಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. நீங்க யாராவது இருந்தா ನೀವು ಇಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಇರುವುದಾದ್ರೆ திருந்திடணும். ತಿದ್ಬಿಡ್ಬೇಕು. எங்க அப்பா அப்படி முறைச்சு பார்த்ததே நாங்க இல்ல. ಅಪ್ಪನ ಈ ರೀತಿ ಗುರಾಯಿಸಿ ನೋಡಿದ್ದೇ ಇಲ್ಲ ನಾವು. ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. நல்லா இருக்கும். ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ. ஒரு பிள்ளை ಒಂದು ಮಗು அவங்க அப்பாவை தூக்கி கீழே டப்புன்னு போட்டுட்டான். ಅವ್ರ ಅಪ್ಪನ ತೆಗೆದು ಹಾಗೆ ಕೆಳಗಡೆ ಹಾಕ್ಬಿಟ್ರು. எனக்கு தெரிய வந்துச்சு, ಪಾಸ್ಟರ್ಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು. அவனை போய் கூப்பிட்டுட்டு வந்தேன். ಅವ್ರನ್ನ ಹೋಗಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು. என்ன பண்ணான்னு சொன்னேன், ಏನ್ ಮಾಡ್ದೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. கோவம் வந்துருச்சு, ಕೋಪ ಬಂತು. போய் மன்னிப்பு கேளு, ಹೋಗಿ ಕ್ಷಮಾಪಣೆ நீ ಕೇಳು. செய்ய மாட்டேன்னு சொல்லு. ಇನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳು. போய் மன்னிப்பு கேட்டு நீ செய்ய மாட்டேன்னு சொல்லு. ಹೋಗಿ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿ ಇನ್ನು ஒரு ಮಾಡೋದಿಲ್ಲ ஸ்தோத்திரம் ಅಂತ ಹೇಳು. சொல்லுங்க பாக்கலாம். ಒಂದು ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ ನೋಡೋಣ. போலீஸ்காரனால கூட ஆகாது, ಪೊಲೀಸರಿಂದ ಕೂಡ ಆಗೋದಿಲ್ಲ. லஞ்சம் கொடுத்துட்டு வந்துருவாங்க. ಲಂಚ ಕೊಟ್ಟು ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. ஆண்டுடைய அபிஷேகம் நுகங்களை மூடி ದೇವರ ಅಭಿಷೇಕ ಮುಖಗಳನ್ನು ಮುರಿಯುತ್ತೆ. கட்டுகளை அறுக்கும். ಮುಖಗಳನ್ನು ಮುರಿಯುತ್ತೆ. பாவங்கள் அறிக்கையிடப்பட வேண்டும். ಪಾಪಗಳು ಅರಿಕೆಯಿಡಲ್ಪಡಬೇಕು. Confess your sins. ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿ. ஆண்டவரே நான் மன்னியும் ஆண்டவரே. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ದೇವರೇ. தானியேல் அறிக்கையிடுறார், ದಾನಿಯೇಲ್ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. நாங்க பாவம் செய்தோம் ನಾವು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇವೆ. ஆண்டவரே, அக்கிரமக்காரர் ஆண்டவரே, ದೇವರೇ ನಾವು துன்மார்க்கர் ஆண்டவரே, ದುಷ್ಟರು முரட்டாட்டம் உள்ளவங்க, ನಾವು ಮೊಂಡುತನ உம்மை ಉಳ್ಳವರು. விட்டு தூரே போய்விட்டோம். ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದೇವೆ. உம்முடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியவில்லை, ನಿಮ್ಮ ಸೇವಕರಿಗೆ உம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு கீழ்ப்படியவில்லை. ನಿಮ್ಮ ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿಲ್ಲ. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாருங்க. ನೋಡೋಣ. ஹalleluya.
ஹalleluya Hallelujah. நாங்களும் என்னுடைய வீட்டாரும் பாவம் செஞ்சுட்டோம் ஆண்டவரே. ನಾವು ನನ್ನ ಮನೆಯವರು ಪಾಪ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ ದೇವರೇ. இது நல்ல ஜெபம்னு சொல்றேன். ಇದು ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. humble prayer ன்னு சொல்றேன். ಇದೊಂದು ತಾಳ್ಮೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. இந்த இடத்துல சிஸ்டரோ மிஸ்டரோ ஒருத்தர் கூட நான் அப்படி சொல்லக்கூடாது. ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಸಿಸ್ಟರೋ ಮಿಸ್ಟರೋ ಯಾರು ನಾನು ಅಂತ ಹೇಳ್ಬಾರ್ದು. என்னால் தான் இந்த வீடு நடக்கிறது. ನನ್ನಿಂದನೇ ಈ ಮನೆ ನಡೀತಾ ಇರೋದು. யாரது? ಯಾರದು? நீ இல்லாவிட்டாலும் அந்த வீடு நடக்கும். ನೀನಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಆ ಮನೆ ನಡೆಯುತ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. வானத்துல பறக்கிற பறவை போஷிக்கிறவர் உங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவை போஷிப்பார். ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ಪಕ್ಷಿಗಳನ್ನ ಪೋಷಿಸುವವರು ಮನೆಯಲ್ಲಿರುವ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಪೋಷಿಸ್ತಾರೆ. அது ஆபீஸ்க்கு போல, ಅದು ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗಿಲ್ಲ, அது விதைக்கிறதும் இல்ல, ಅದು ಬಿತ್ತೋದು ಇಲ್ಲ, அது அறுக்கிறதும் இல்ல, ಕೊಯ್ಯೋದು ಇಲ್ಲ, அதை போஷிக்கிற ஆண்டவர். ಅದನ್ನ ಪೋಷಿಸುವಂತ ದೇವರು. அவன் வயசானவங்களை போஷிப்பார், குடும்பத்தை போஷிப்பார். ಕುಟುಂಬವನ್ನ சும்மா ಪೋಷಿಸ್ತಾರೆ. அப்பா அப்பா அப்படி ஒரு மாதிரி மிரட்டக்கூடாது. ಸುಮ್ಮನೆ ಆವಾಗ ಆವಾಗ ಈ ರೀತಿ ಗದರಿಸಬಾರದು. ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. Hallelujah. அப்பிரயோஜனமான வேலைக்காரன். ಅಪ್ರಯೋಜನವಾದ ಕೆಲಸದವರು. என்னால் முடிந்ததை நான் செய்திருக்கிறேன். ನನ್ನಿಂದ ಆಗುವುದನ್ನ ನಾನು அப்படி ಮಾಡಿದ್ದೇನೆ. தாழ்த்தி கொள்ள ಆ வேண்டும். ರೀತಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. குடும்பத்தை பிரச்சனைக்குள்ளாக்க கூடாது, ಕುಟುಂಬವನ್ನ குழப்பத்துக்குள்ளாக்க கூடாது, ಗೊಂದಲದೊಳಗೆ பெருமையில் இருக்க கூடாது. ಗರ್ವದಲ್ಲಿ பெருமை ಇರಬಾರದು. செத்து போயிடுவோம், ಗರ್ವ ಸತ್ತು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. பெருமையில் செத்து போய்விடுவோம். ಗರ್ವದಲ್ಲಿಯೇ ಸತ್ತು ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. அவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನಿಗೆ பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ಗರ್ವವುಳ್ಳವನ ದೇವರು ಎದುರಿಸಿ ಸ್ತೋತ್ರ. ಸ್ತೋತ್ರ. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? ಇದ್ದೀರಾ? இங்கதான் இருக்கிறீங்களா? ಇದ್ದೀರಾ? அறிக்கை எடுவீங்களா? ಅದಕ್ಕೆ ಇದ್ದೀರಾ? கர்த்தர் பதிலை கொடுக்க அவர் ದೇವರು வல்லவராக. ಕೊಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளே, ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, 7ஆம் வசனத்துல 7ನೇ ವಚನದಲ್ಲಿ தானியேல் சொல்றார், ದಾನಿಯೇಲ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, நீதி உமக்குரியது, ಧರ್ಮವು ನಿಮಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು, நீதி உமக்குரியது, ನೀತಿ ನಿಮ್ಮದು, ஆனால் எங்களுக்கு ಆದ್ರೆ ನಮಗೆ வெட்கம் உண்டாகட்டும். ನಾಚಿಕೆಗೇಡಾಗಲಿ. ஏன்னா அப்படி செஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. ಯಾಕಂದ್ರೆ ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ದೇವೆ எங்களை ದೇವರೇ. மன்னியும் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ದೇವರೇ. எங்க சத்தமே வரல. ಏನು ಶಬ್ದ ಬರಲಿಲ್ಲವಲ್ಲ? எங்களை மன்னியும் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ದೇವರೇ. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ எங்களை ದೇವರೇ. உம்மை போல் மாற்றும் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಬದಲಾಯಿಸಿ சொல்லணுமே. ದೇವರೇ. ಹೇಳ್ಬೇಕಲ್ಲ? கன்னடா வந்துட்டு இருக்குது, கன்னடக்காரர் சொல்லுங்க, என்னை உம்மை போல் மாற்றும் ஆண்டவரே. ಕನ್ನಡದವ್ರು ಹೇಳಿ, ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ தமிழ்காரர் ಹಾಗೆ ஏன் பின்னாடி ಬದಲಾಯಿಸಿ. சொல்லுங்க, என்னை உம்மை போல் மாற்றும் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಬದಲಾಯಿಸಿ Change ದೇವರೇ. us like you, Lord. ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಬದಲಾಯಿಸಿ ದೇವರೇ. ஆமென். ಆಮೆನ್. மன்னிப்பும் ಕ್ಷಮಿಸುವುದು, இரக்கமும் ಕರುಣೆಯು உமக்குரியது ஆண்டவரே. ನಿಮಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದೆ. தப்பு ஒன்றுதான், ತಪ್ಪು ನಿಮ್ಮದೇ. ஆனால் உம்மால் மன்னிக்க முடியும். ಆದರೆ ನಿಮ್ಮಿಂದ ಕ್ಷಮಿಸಲು உங்க இரக்கம் என் மேல் வரட்டும், ನಿಮ್ಮ ಕರುಣೆ ನನ್ನ எங்க ಮೇಲೆ பிள்ளைங்க ಬರಲಿ. மேல வரட்டும் ஆண்டவரே. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ எங்க ಬರಲಿ குடும்பத்து ದೇವರೇ. மேல் வரட்டும். ரீபானா ನಿಮ್ಮ ಮೇಲೆ சேபேபே. ಬರಲಿ ದೇವರೇ. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்கவில்லை. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಕಿವಿಗೊಡಲಿಲ್ಲ. உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி நாங்கள் நடக்கலாம் ನಿಮ್ಮ ஆண்டவரே. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಪ್ರಕಾರ ನಾವು ನಡೆಯಲಿಲ್ಲ. எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக ನಮ್ಮ ಅಕ್ರಮಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ மோசே மூலமா எழுதின எல்லா சாபமும் எங்க மேல வந்துருச்சு ஆண்டவரே. ಮೋಶೆ ಮುಖಾಂತರ ಬರೆದಂತ ಎಲ್ಲ ಶಾಪವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದಿದೆ ದೇವರೇ. ஆனாலும் நாங்கள் அறிக்கையிடும் போது ಆದ್ರೂ ಕೂಡ ನಾವು ಅರಿಕೆ ಇಟ್ಟಾಗ எங்களுக்கு இரக்கம் உண்டாகிறது. சத்தமாய் ஒரு ನಮಗೆ அல்லேலூயா ಕರುಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். ಆಮೆನ್. ஜெபிக்கும் போது ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ஆண்டுடைய இரக்கத்தை கேட்டு தானியேல் ஜெபிக்கிறார். ದೇವರ ಕರುಣೆಯನ್ನು ಕೇಳಿ ದಾನಿಯೇಲನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஒப்பரவாகிறார். ಸಂಧಾನವಾಗ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, தப்பு செஞ்சிட்டேனா, ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ இப்போ ನಾನು. உங்க இரக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ಈಗಲೂ ನಿಮ್ಮ ಕರುಣೆ எனக்கு ನನಗೆ நீங்க ಬೇಕು வேணும் ದೇವರೇ. ஆண்டவரே. ನನಗೆ ನೀವು ಬೇಕು உங்க ದೇವರೇ. மன்னிப்பு வேண்டும் ನಿಮ್ಮ ஆண்டவரே. ಕ್ಷಮಾಪಣೆ ಬೇಕು ದೇವರೇ. ஆமென். ஆமென். இந்த தானியேலுக்குள்ள சில கேரக்டர் இருந்துச்சு. ದಾನಿಯೇಲನಲ್ಲಿ ಕೆಲವು ಗುಣಾತಿಶಯಗಳಿತ್ತು. ஆனால் with humility he approached God. தாழ்மையோடு ஆண்டவருக்கு முன்னாடி அவர் நின்றார். ಒಂದು ನಮ್ರತೆಯೊಂದಿಗೆ ಆತನು ದೇವರ ಮುಂದೆ ನಿಂತರು. நீங்களும் நானும் கூட ನೀವು ನಾನು ಕೂಡ தாழ்மையோடு தேவ சமூகத்தில் வர வேண்டும். ನಮ್ರತೆಯೊಂದಿಗೆ ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಬರಬೇಕು. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. Hallelujah. பெருமையா இருக்க கூடாது. ಗರ್ವವುಳ್ಳವರಾಗಿ ಇರಬಾರದು. இரண்டாவது நிலைவரமாய் ஜெபித்தார். ಎರಡನೇದಾಗಿ ನೆಲೆಗೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல விசுவாசம் இருந்துச்சு. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೇವರ ವಾಗ್ದಾನದ ಮೇಲೆ ದಾನಿಯೇಲನಿಗೆ ನಂಬಿಕೆ ಇತ್ತು. பாருங்க, ನೋಡಿರಿ, முடிக்க போகிறேன். ಮುಗಿಸಕ್ಕಿದ್ದೇನೆ. இந்த தானியேலுக்கு ಈ ದಾನಿಯೇಲಿಗೆ பொறுப்பு இருந்துச்சு. ஜெபிக்கிறது. ಜವಾಬ್ದಾರಿ ಇತ್ತು
ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ உங்க மேல் விழுந்த கடமை ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಿದ್ದಿರುವಂತ ಜವಾಬ್ದಾರಿ 8 அவர் வேலை செஞ்சா 8 ಅವರ್ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ salary வருது ಸಂಬಳ ಬರುತ್ತೆ. ஒரு மாசம் செஞ்சா ಒಂದು ತಿಂಗಳು ಮಾಡಿದ್ರೆ monthly salary ಆ வருது ತಿಂಗಳಿನ ಸಂಬಳ ಬರುತ್ತೆ. daily wages ಆ ದಿನದ ಸಂಬಳ, ஆமென் வாரத்துக்கு சம்பளம் ವಾರದ ಸಂಬಳ, 15 நாளுக்கு சம்பளம் 15 ದಿವಸದ ಸಂಬಳ, மாச சம்பளம் ತಿಂಗಳಿನ ಸಂಬಳ, பண்டிகை வரும்போது போனஸ் ಆ ಹಬ್ಬ ಬಂದಾಗ ಬೋನಸ್, இன்கிரிமெண்ட் வருஷத்துக்கு வருது ವರ್ಷಕ್ಕೆ ಇನ್ಕ್ರಿಮೆಂಟ್ ஒழுங்கா செஞ்சா ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ சம்பளமும் ஆண்டவர் தருவார் ಸಂಬಳವನ್ನು இன்கிரிமெண்ட்டும் தருவார் போனஸும் தருவார் ಬೋನಸ್ ಕೊಡ್ತಾರೆ. ஆண்டவர் கொடுத்தா ದೇವರು ಕೊಟ್ರೆ பெருசா இருக்கும் ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತೆ. 35 வருஷமா 35 ವರ್ಷಗಳಾಗಿ கடன் இல்லாம ஆண்டவர் ಸಾಲ ಇಲ್ಲದೆ ದೇವರು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. கொடுத்தாரு பாத்தீங்களா போனஸ் ಕೊಟ್ಟು ನೋಡಿದ್ರ ಬೋನಸ್ ನ சர்ச் கட்டணும் ಸಭೆ ಕಟ್ಟಿದ್ವಿ, கடன் இல்லாம கட்டணும் ಸಾಲ ಇಲ್ಲದೆ கொடுத்தாரு பாத்தீங்களா ஜெபத்துக்கு போனஸ் ಕೊಟ್ಟು ನೋಡಿದ್ರ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ எந்த ಬೋನಸ್. அரசியல்வாதிகிட்டயும் போல ಯಾವ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರನೂ ಹೋಗಿಲ್ಲ, எங்கேயும் லாட்டரி வாங்குறது கூட போல ಇಲ್ಲಿ ಲಾಟರಿ ತೆಗೆಯೋದಕ್ಕೂ ಹೋಗ್ಲಿಲ್ಲ, எந்த வெள்ளக்காரங்கிட்டயும் போல ಯಾವ ಬಿಳಿ ಜನರ ಹತ್ರನೂ ಹೋಗಿಲ್ಲ. இந்த பைபிள் இயேசு கிட்ட போல ಈ ಸತ್ಯವೇದದ ಯೇಸು ಹತ್ರ ಹೋಗಿದ್ರು. இன்னைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார் ಇವತ್ತು ಆತನ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. குலாப் ஜாமுனை பார்த்தா சொல்ல முடியாது ಗುಲಾಬ್ ಜಾಮೂನ ನೋಡಿದ್ರೆ ಹೇಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, ருசி பார்த்தா தான் சொல்ல முடியும் ರುಚಿ ನೋಡಿದ್ರೆ ಹೇಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. இயேசுவை கேட்டா சொல்ல முடியாது ಯೇಸುವನ್ನ ಕೇಳಿದ್ರೆ இயேசுவை ಹೇಳಕ್ பார்த்தா சொல்ல முடியாது ಯೇಸುವನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಹೇಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. இயேசுவை ருசி பார்த்தா தான் சொல்ல முடியும் ಯೇಸುವಿನ ರುಚಿ ನೋಡಿದ್ರೆ இந்த தானியேல் ருசி பார்த்தா ಈ ದಾನಿಯೇಲ ರುಚಿ ನೋಡಿದ್ರು. glory glory ಮಹಿಮೆ, ಮಹಿಮೆ. இருக்கிற எல்லாரும் ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ இந்த ரோட்ல எத்தனை கடை இருக்குதோ அங்க ஏதாவது சாப்பிட்டுருப்பீங்க ಇಲ್ಲಿ ಬೀದಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟೆಲ್ಲ ಅಂಗಡಿಗಳಿದೆಯೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ತಿಂದಿರಬಹುದು. இன்னைக்கு புதுசா ஒரு டிஷ் இன்ட்ரோ듀ce பண்றேன் ಇವತ್ತು ಹೊಸದಾಗಿ ಒಂದು ಡಿಶ್ ನ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡ್ತೇನೆ. கர்த்தர் நல்லவரா என்பதை ருசி ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು ಎಂಬುದನ್ನು ಸವಿದು ನೋಡಿ, முழங்கால ருசிச்சு பாருங்க ಮುಖಕಾಲಗಳನ್ನ ಸವಿದು ನೋಡಿ, உபவாசத்தை ருசிச்சு பாருங்க ಉಪವಾಸಗಳನ್ನ ಸವಿದು ನೋಡಿ, ஊழியக்காரங்களோட ஜெபத்தில் இருந்து ருசித்து பாருங்க ಸೇವಕರೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ಸವಿದು குடும்பமாய் ನೋಡಿ, ருசித்து பாருங்க ಕುಟುಂಬವಾಗಿ ಸವಿದು தனியாய் ನೋಡಿ, ருசித்து பாருங்க ಒಟ್ಟಿಯಾಗಿ ಸವಿದು ನೋಡಿ. நாம கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க ದೇವರನ್ನು ನಾಚಿಕೆಪಟ್ಟು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್. இந்த ஜெபித்த தானியேல் ಈ ಪ್ರಾರ್ಥಿಸಿದಂತ ದಾನಿಯೇಲನಿಗೆ 70 வருஷம் ஆன பிறகு சந்திப்பேன் சொன்னீங்களே 70 ವರ್ಷಗಳಾಗಿದ ಮೇಲೆ ಸಂಧಿಸು ಆண்டವರೇ. ಸಂಧಿಸಿ ದೇವರೇ, நல் வார்த்தையை எனக்கு நிறைவேற்றும் ನಿಮ್ಮ ಶುಭ ವಾಕ್ಯವನ್ನು ನನಗೆ அப்படின்னு ನೆರವೇರಿಸಿ சொல்லி ஜெபிக்கும் போது ಹಾಗಂತ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದಾಗ காபிரியேல் தூதன் இறங்கி ಗಬ್ರಿಯೇಲ್ வந்தார் ದೂತನು ಇಳಿದು ಬಂದರು. அவங்களை தட்டி ಚಪ್ಪಾಳೆ பாருங்க ಹೊಡೆದು ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಚೆನ್ನಾಗಿಯೇ இங்கிருந்து ஜெபம் போது ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೋಗುತ್ತದೆ, இங்கிருந்து ஜெபம் போது ಇಲ್ಲಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೋಗುತ್ತದೆ, அங்கிருந்து தூதன் வர்றாரு பதிலோடு ದೂತನು ಬರ್ತಾರೆ ಬದಲಿಗೆ. உங்க சபைக்கு பதில் வருகிறது ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ ಉತ್ತರ ಬರ್ತಾ ಇದೆ. உங்க ஊழியக்காரருக்கு பதில் வருகிறது ನಿಮ್ಮ ಉತ್ತರ உங்க ಬರ್ತಾ ಇದೆ. குடும்பங்களுக்கு பதில் வருகிறது என்னென்ன இந்த 29 நாளா சொல்லி ஜெபிச்சீங்களோ ಏನೆಲ್ಲ 29 ದಿನಗಳಿಂದ One by one. ಒಂದೊಂದಾಗಿ அவன் one by one ಒಂದೊಂದಾಗಿ package after package ಪ್ಯಾಕೇಜ್ ಯಾರು கரங்களை தட்டி ಚಪ್ಪಾಳೆ பாருங்க ಹೊಡೆದು ಬಾಯಿಗಳನ್ನು ருசி பண்ணி கொடுங்க ಅದನ್ನ ಒತ್ತಿಕೊಳ್ಳಿ. குடிக்காரர்கள் மாறுவார்கள் ಕುಡಿದರು ಬದಲಾಗ್ತಾರೆ. புது ஜனங்கள் வருவார்கள் ಹೊಸ ಜನರು ಬರ್ತಾರೆ. ஞானஸ்தானம் நடக்கும் ಶಿಕ್ಷಣ ನಡೆಯುತ್ತದೆ. ஜனங்கள் அபிஷேகம் பெறுவார்கள் ஞானத்தை தருவார் பல கஷ்டத்தை ஆண்டவர் தீர்ப்பார் சண்டைகள் மாறும் குழப்பங்கள் மாறும் உடைந்த குடும்பங்கள் சேர்க்கப்படும் குடிக்காரர்கள் மாறுவார்கள் drug addicts மாறுவாங்க பாவத்தின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும் ಪಾಪದ ಶಕ್ತಿಗಳು ನಿರ್ಮೂಲವಾಗುತ್ತದೆ. ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ ನೋಡೋಣ. Hallelujah. God values your prayer. உங்க ஜெபத்தை ஆண்டவர் வேல்யூ பண்றார். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಬೆಲೆ ಕೊಡ್ತಾರೆ. உங்க புருஷனுக்கு புரியாது, உங்க அப்பாவுக்கு புரியாது, உங்க அம்மாவுக்கு புரியாது, உங்க வீட்ல இருக்கவும் புரியாது, ஒருத்தருக்கு மாத்திரம் தான் ஜெபம் புரியும். ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ, ನಿಮ್ಮ ಮನೆಯವರಿಗೆ ಅರ್ಥ ಆಗುದಿಲ್ಲ, ಒಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ஆமென். நிறைய பேருக்கு புரியாது. ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ಸ್ತೋತ್ರ. ಸ್ತೋತ್ರ. ஃபியூஜி தேசத்துல ಫ್ಯೂಜಿಕ್ ದೇಶದಲ್ಲಿ ஆமென் இது ரெண்டே லைன் சொல்லி முடிக்கிறேன். 2 ಲೈನ್ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. நடந்தது என்ன? ನಡೆದದೇನು? ஒரு ஒரு அரசியல்வாதி ಒಂದು ರಾಜಕಾರಣಿ மனம் திரும்பிட்டார். ಮನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರು.
அவர் ஒரு மோசமான அரசியல் கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டார். ಒಂದು ಮೋಸವಾದ ರಾಜಕಾರಣಿಯ ಪಕ್ಷದಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದ್ರು. பைபிள் எடுத்தார், ಬೈಬಲ್ ತೆಗೆದ್ರು, படிச்சார். ಓದಿದ್ರು. அவர் சொன்னார், ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, நான் பாவம் செஞ்சிட்டேன். ನಾನು ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ. ಯಾರು? ಯಾರು? அரசியல்வாதி, ಆ ರಾಜಕಾರಣಿ, பிரைம் மினிஸ்டர் போஸ்டுக்கு நிக்கிறவர், ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಪೋಸ್ಟ್ ಗೆ ನಿಲ್ಲುವಂತವರು. பைபிள் எடுத்து ಸತ್ಯವೇದ ತೆಗೆದು அவர் சொல்றார், ಅವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நானும் என் ஜனங்களும் பாவம் செய்தோம். ನಾನು ನನ್ನ ಜನರು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇವೆ. மைக்ல அனௌன்ஸ் பண்றார். ಅವ್ರು ಮೈಕಲ್ ಅನೌನ್ಸ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. நான் அந்த வீடியோ பார்த்தேன். ಪಾಸ್ಟರ್ ಆ ವಿಡಿಯೋ ನೋಡಿದ್ರು. ஆமென். ಆಮೆನ್. எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು எங்க ತಗ್ಗಿಸ್ತೇವೆ. துன்மார்க்கமான வழிகளை விட்டு நாம திரும்புறோம் உங்க பக்கமா. ನಮ್ಮ ದುಷ್ಟ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಕಡೆಗೆ ತಿರುಗುತ್ತೇವೆ. ஜெபிச்சாரு. ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. 3 ಮಾಸத்துல 3 ತಿಂಗಳಿನಲ್ಲಿ எலெக்ஷன்ல ஜெயிச்சு ಎಲೆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಜಯಿಸಿದ್ರು. பிரசிடென்ட் ஆயிட்டாரு. ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗ್ಬಿಟ್ರು. சரித்திரம் படைச்சாரு. ಇತಿಹಾಸವನ್ನ 3 மாசம் ஜெபத்துல 3 ತಿಂಗಳು ಪ್ರಾರ್ಥನೆ. 90 days prayer ಫ್ಯೂಜಿ ದೇಶத்தின் தலையெழுத்தை மாத்தி 90 ದಿವಸಗಳ ಪ್ರಾರ್ಥನೆ ಫ್ಯೂಜಿ ದೇಶದ ಅಲೆಬರಹವೇ ಬದಲಾಯಿಸಿತು. உங்க ஜெபம் ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ இந்தியாவின் தலையெழுத்தை மாத்தி. ಭಾರತ ದೇಶದ ಅಲೆಬರಹವನ್ನು ಬದಲಾಯಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. இந்த ஐயப்பா நகர்ல ಈ ಅಯ್ಯಪ್ಪ ನಗರಿನಲ್ಲಿ ஐயப்பா நகர்ல ಈ ಅಯ್ಯಪ್ಪ ನಗರಲ್ಲಿ எல்லாரும் ஏசப்பா ஏசப்பா ಎಲ್ಲರೂ ಯೇಸುವಿನ சொல்லுவாங்க. ಹೇಳ್ತಾರೆ. நடக்குதா இல்லையாப்பா? ನಡೆಯುತ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ನೋಡಿ. ஆமென். ಆಮೆನ್. நிறைய பேர் வருவாங்க இங்க. ತುಂಬಾ ಜನರು ಬರ್ತಾರೆ ಇಲ್ಲಿ. இங்க ஒரு உயிருள்ள ஆண்டவர் இருக்கிறார். ಜೀವವುಳ್ಳ ದೇವರಿದ್ದಾರೆ. நீங்க ஜெபிக்கிற ஆண்டவர் பதிலை தருகிறார். ಪ್ರಾರ್ಥಿಸುವ ದೇವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. மந்திர வல்லமை அழிந்து போனது. ಮಂತ್ರದ ಶಕ್ತಿ ಅಳಿದು ಹೋಯಿತು. கரங்களை தட்டி வாயை ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಬಾಯನ್ನು ತೆರೆದು. ஆமென். சொல்றதுக்கு இன்னும் ஒரு 100 இருக்குது. ಹೇಳೋದಕ್ಕೆ ಇನ್ನೂ 100 ಇದೆ. இது நைட் பிரேயர் ஆயிடும். ಇದು ರಾತ್ರಿಯ ಕೂಟ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. எத்தனை பேர் இங்கே இருக்க போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ நல்லா கையை தூக்கி ஆமென் சொல்லி இருக்கணும். ಆಮೆನ್ ಹೇಳಬೇಕು. நீங்க உட்காருங்க பாஸ்டர். பாஸ்டர் எழுப்பி நின்னார், போதும் நிறுத்துங்க பாஸ்டர். நான் முடிக்க போறேன். ನಾನು ಮುಗಿಸಕ್ಕಿದ್ದೇನೆ. Prayer triggers God. ஜெபம் ஆண்டவர் தூண்டுது. ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರನ್ನ ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತೆ, ஆண்டவர் ಪ್ರಚೋದಿಸುತ್ತೆ. trigger பண்ணுவார். ದೇವರನ್ನ ಅದು ಪ್ರಚೋದಿಸುತ್ತೆ ನೋಡಿ. எழும்புங்கப்பா. ಎದ್ದೇಳಿಯಪ್ಪ. உங்க பிள்ளைங்களுக்கு பதில கொடுங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡಿ. அவர் சிங்காசனத்துல அப்படி உட்கார்ந்து இருந்தா ಆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಅವರು ಹೀಗೆ ಕುಳಿತಿರುವುದಾದ್ರೆ எழும்புங்கப்பா. ಎದ್ದೇಳಿಯಪ್ಪ. பிள்ளைங்க 29 நாளா ஜெபிச்சிட்டு ಮಕ್ಕಳು 29 ದಿನಗಳಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ எல்லாம் எழும்புங்க. ಎಲ್ರು ಎದ್ದೇಳಿ. இப்ப நம்ம அவரை எழும்புன்னு சொல்றோம். ಈಗ ಅವ್ರನ್ನ ಎದ್ದೇಳಿ ದೇವ್ರೆ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. உங்களோட ஆண்டவர் பேசினாரா? ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದಾರಾ? ஹலோ, இங்க கவனிங்க. ಹಲೋ, ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿ. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வந்துச்சா? ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಬಂದಿದ್ದೀಯಾ? புரிஞ்சுச்சா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? समझ में आया क्या? ಅರ್ಥ ಆಗಿದೆಯಾ? உள்ள போச்சா? ಒಳಗಡೆ ಹೋಗಿದೆಯಾ? நாளைக்கு ஒரே ஒரு நாள் இருக்கு. ನಾಳೆ ಒಂದೇ ಒಂದು ದಿನ ಇದೆ. நீங்க ஜெபிச்சு ஜெபிச்சு ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ இந்த ஜெப கோபுரமா ஆயிடணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೋಟೆಯಾಗಿ ಹೋಗಬೇಕು. ஒவ்வொருத்தரும் ஒரு ஜெபம் ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥನೆ ಗೋಪುರವಾಗಿರಬೇಕು. ரொம்ப அவசியம். உதய கால சமயத்தில் ஆசை இல்லையா பாஸ் ஜெப கோபுரமா ஒன்று? இங்க சும்மா வந்து உட்கார்றவங்க கூட என்னால இங்க உட்கார முடியல, ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லணும். ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಕುತ್ಕೊಳ್ಳೋರು ಕೂಡ ನನ್ನಿಂದ ಕುತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಸ್ತೋತ್ರ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅನ್ನಬೇಕು. என்னால இங்க சும்மா உட்கார முடியல, I cannot control myself. என்னால இருக்க முடியல. ನನ್ನಿಂದ ಸುಮ್ಮನೆ ಇರಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ನನ್ನಿಂದ ಇರಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. இந்த கரங்களை உயர்த்தி ಹಾಗೆ ಕೈಗಳನ್ನ இந்த ಮೇಲೆ கூட ಎತ್ತಿ பேசினதுக்கு ஸ்தோத்திரம். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நான் ஒப்பு கொடுக்கிறேன், ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ, என்னையே வித்து போடுறேன். ನನ್ನನ್ನೇ ಮಾರಿ ಬಿಡ್ತೇನೆ. உங்க அன்புக்கு என்ன வித்து ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಗೆ ನಾನು ಮಾರಿ ಬಿಡ್ತೇನೆ ಅಪ್ಪ. உங்க அன்புக்கு என்ன வித்து போடுறேன். ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಗಾಗಿ ನಾನು ನನ್ನನ್ನು ಮಾರಿ ಬಿಡ್ತೇನೆ ಅಪ್ಪ. Thank you Lord. ಕೃತಜ್ಞತೆ ಯೇಸುವೆ. Jesus.